ஏற்பாட்டிலே பவுலடியார் ගෝලියෝ දෙන්නෙක් හදනකොට ரெண்டு சீஷர்களை சேர்க்கிற நேரத்திலே ඒ ගෝලියෝ දෙන්නට මෙන්න මෙහෙම ඕන්ට ලිපි ලියනකොට ලියවුවා. அவர்களுக்கு நிருபங்களை எழுதினார். ඒ කියන්නේ ලිපි ලියනකොට ඇවිල්ලා 2 තිමෝති පොතේ දෙවනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදේ ඉඳලා 4 වෙනි පදයට 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை. ඒ වගේම පිලමෝන් පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ දෙවනි පදය. அதேபோல பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 2வது வசனம். දැන් මේ පද දෙකම කියවුවොත් එහෙම இந்த இரண்டு வசனங்களையும் வாசித்தால் ඔය කට්ටියට අඳුනා ගන්න පුළුවන් කාගෙනද මොනවද කියවුවා කියලා. இந்த வசனங்களை அடிப்படையாக வைத்து யாருக்கு என்ன பேசப்படுகிறது என்று கண்டுகொள்ளலாம். ඒ කියන්නේ මේ කවුද මේ පෞතුමා පිලමොන්ටත් ඒ වගේම මේ තිමෝතියස්ටත් ලියනකොට பவுல் தீமோத்தேயுக்கும் அதேபோல பிலமோனுக்கும் எழுதுகிற நேரம் ඔවුන් දෙදෙනාට එක අන්වර්ථ නාමයක් දුන්නා. அவர்களுக்கு ஒரு வேறு பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. කියවන බයිබලේ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ යහපත් හේවායකෙන් දුක් විඳීමට පංගුකාරයෙක් වෙන්න. හේවාකම් කරන්නා වූ කිසිවෙක් ඔහු හේවායකෙන් ලියාගත් අය සතුටු කරන පිණිස මේ ජීවිතයේ කාරණාවට පැටලෙන්නේ නැත. තමුණු වශයෙන් நீயும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்ல போர்ச்சவனாய் தீங்கும் அனுபவி கண்ணில் சேவம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அளவுகளில் சிக்கிக் கொள்ள மாட்டான். දැන් මේ තිමෝතියස්ටත් පිලමොන්ටත් ලියනකොට இந்த தீமோத்தேயுக்கும் பிலமோனுக்கும் எழுதுகிற நேரம் පෞතුමා ඔවුන්ට කියනවිලා හේවායෙක් කියලා. பவுல் அடியார் அவர்களுக்கு சொல்கிறார், நீங்க போர் வீரர்கள். හේවායෙක් කියලා කියනවා. ඒ කියන්නේ හේවායෙක් කියලා කියන්නේ සාමාන්‍ය යුද්ධ කරන කෙනෙක්. அதாவது போர் வீரன் என்றால் என்ன? யுத்தம் செய்யும், ආරක්ෂා කරන කෙනෙක්. அதாவது ஒரு பாதுகாக்கிறவன். එතකොට මේ පෞතුමා ඇයි මේ ගෝලියෝ දෙන්නට මෙහෙම ඔබලා මේ හේවායෝ කියලා කියන්නේ? ஏன் இந்த இரண்டு பேருக்கும் தன்னுடைய இரண்டு சீஷர்களுக்கும் ஏன் போர் வீரர்கள் என்று ஒரு பெயரை கொடுக்க வேண்டும்? අපේ ක්‍රිස්තියානි සමාජය තුල මතයක් තියෙනවා අපි ඇවිල්ලා යුද්ධ සෙබළු කියලා නේ. இப்ப எங்களுடைய கிறிஸ்தவ உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய போர் வீரர்கள். දෙවියන් වහන්සේගේ අපි යුද්ධ සෙබළු කියලා කියනවා. ஆண்டவருடைய போர் வீரர்களாய் நாங்கள் இருக்கிறோம். දැන් මේක කොහෙන්ද ගත්තේ? இது எங்கே இருந்து எடுக்கப்பட்டது? මේ පාවතුමා පිලමොන්ටත් තිමෝතියස්ටත් ලියන එක. இது எங்கே இருந்து எடுக்கப்பட்டது? இந்த பவுலடியார் தீமோத்தேயுக்கும் பிலமோனுக்கும் எழுதின அந்த எழுத்திலே இருந்து. එතකොට පාවතුමාගේ බලාපොරොත්තු පිලමොන් තිමෝතියස් ඇවිල්ලා මේ හේවායෝ වගේ වෙන්න ඕන කියලා. அதாவது பவுலடியாருடைய எதிர்பார்ப்பு என்ன? அவருடைய சீஷர்களாய் இருக்கிற பிலமோனும் தீமோத்தேயும் போர் வீரர்களாய் போல இருக்க வேண்டும் என்பது. පාවතුමාට මේ අදහස කොහෙන්ද එන්නේ ඇත්තේ? இந்த அர்த்தம், இந்த விஷயம் எப்படி பவுலுக்கு வந்திருக்கும்? පාවතුමා හොඳට ඇවිල්ලා යුද දර්ශනය ගැන දන්න ව්‍යවස්ථාව ගැන දන්න ඇවිල්ලා හොඳ උකතෙක්. பவுலடியார் நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்த ஒருவர். එයාට හොඳ චරිතයක් හම්බුණා මේ ව්‍යවස්ථාවේ. அவருக்கு இந்த நியாயப்பிரமாணத்திலே இருந்து ஒரு நல்ல கதாபாத்திரத்தை அவர் தெரிவு செய்தார். එයා ගැන තමයි අපි බලන්නේ. அவரை குறித்து தான் நாங்கள் பார்க்க போறோம். කවුද එයා? யார் அவர்? කවුද එයා? වෙන කිසි කෙනෙක් නෙවෙයි. வேற யாரும் அல்ல, යෝෂුවා. யோசுவா. නිකන් යෝෂුවා නෙවෙයි. சும்மா லேசப்பட்ட யோசுவா கிடையாது. සෙන්පති යෝෂුවා. அதாவது சேனாதிபதியான இல்லாட்டி தளபதியான யோசுவா. සෙන්පති යෝෂුවා. දැන් කී දෙනෙක් මේ බයිබලයේ මේ යෝෂුවා පොත කියවලා තියෙනවද? எத்தனை பேர் யோசுவா புத்தகத்தை வாசித்திருக்கீங்க? යෝෂුවා පොත ගැන කී දෙනෙක් දන්නවද? யோசுவா புத்தகத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? කී දෙනෙක් දන්නේ නැද්ද? எத்தனை பேருக்கு தெரியாது? කී දෙනෙක් මේ දෙකේ එකකට අත උස්සන්නේ නැද්ද? இது ரெண்டுக்குமே கை உயர்த்தாதவங்க. යෝෂුවා පොත දන්නේ අත උස්සන්න. யோசுவா புத்தகத்தை தெரிந்தவர்கள் கை உயர்த்துங்க பாப்போம். කො තව හොඳට? நல்லா. දන්නේ නැති අය? தெரியாதவங்க. හොඳයි. අපි දෙවියන් වහන්සේලා පොළොසන් අතට நாங்க ஆண்டவருக்கு கரங்களை தட்டி මේ යෝෂුවා පොත තියෙන්නේ පරණ කිවිසුමේ. இந்த யோசுவா புத்தகம் இருப்பது பழைய ஏற்பாடு. මේ යෝෂුවා කියන පුද්ගලයා ගැන තමයි අපි බලන්න இந்த යන්නේ. யோசுவா என்கிற இந்த நபரை குறித்து தான் இந்த நாளிலே நாங்கள் පාවුල්තුමා ඇවිල්ලා පිලමොන්ටත් තිමෝතියස්ටත් කතා කරනවා හේවායෙක් කියලා. இந்த தீமோத்தேயுக்கும் பிலமோனுக்கும் பவுல் எழுதுகிற நேரம் சொல்கிறார் ஆண்டவருடைய போர் வீரர்கள் என்று. එහෙම කියන්න හේතුව அப்படி சொல்வதற்கு காரணம் පාවුල්තුමා දන්නවා ඇවිල්ලා යෝෂුවා ඇවිල්ලා හොඳ සෙන්පතියෙක් ඇවිල්ලා හමුදා නායකයෙක්. அதுக்கு காரணம் யோசுவா ஒரு நல்ல தளபதியாய் இருக்கிற ஒரு சேனாதிபதி என்று அவருக்கு நல்லா தெரியும். ලංකාවේ දෙමළ අයටයි සිංහල අයටයි අපි හොඳින්ම මේ හමුදාවේ තියෙන අපි දන්නවා මේ නායකත්වය. இலங்கையில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த ராணுவத்தில் இருக்கிற தலைமைத்துவத்தை குறித்து. අපේ රූපවාහිනී අපේ දේශපාලන කතාවල අපේ රටේ සංස්කෘතිය ඇවිල්ලා අපිට මේ නම් ඕන තරම් අපි අහලා තියෙනවා. எங்களுடைய நாட்டிலே இருக்கிற தொலைக்காட்சியில இருக்கட்டும், ரேடியோல இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்ல இதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். කර්නල් කියන වචනේ, බ්‍රිගේඩියර් කියන වචනේ අපි ඕන තරම් අහලා තියෙනවා.
கேர்னல் என்கிற வார்த்தை, அதே போல பிரிகேடியர் என்ற வார்த்தை, இது இந்த மாதிரியான வார்த்தைகள் அங்கே ඒ කියන්නේ හමුදාවේ හිටපු ඉහළ නිලධාරියෙක්. அதாவது ராணுவத்தில் இருக்கிற அதிபதியாய் இருக்கிற தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள். දැන් මේ යෝෂුවා කියන පුද්ගලයාත් இந்த யோசுவா என்கிற இந்த நபரும் එක හමුදා නායකයෙක්. ஒரு ராணுவ தலைவர். අපි බලමු ඔහුගෙන් දෙවියන් වහන්සේ මොනවද අපිට කතා කරන්නේ. அவர் மூலமாக ஆண்டவர் என்ன எங்களுக்கு பேசுகிறார் என்று நாங்கள் பார்ப்போம். කතාව වෙන්නේ මෙහෙමයි. கதை இப்படிதான். අපි හැමදෙනාම දන්න මෝසෙස්. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மோசே. මෝසෙස් දවසක් තීරණය කරනවා ඊජිප්තුව අතහැරලා එන්න. மோசே தீர்மானிக்கிறார் அந்த எகிப்தை விட்டு திரும்பி வருவது. මෝසෙස්ට වයස 40යි. மோசேக்கு வயது 40. ඊජිප්තුව දාලා මිදියන් දේශයට දුවනකොට எகிப்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு வருகிற நேரம் එක යුදෙව් සෙනගක් ඇවිල්ලා ගෝෂියන් කියන ප්‍රදේශය ඇවිල්ලා වහල් භාවයෙන් හිටියා. அங்கே ஒரு கூட்டத்தார் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். මේ වහල් භාවයේ හිටපු මේ සෙනග இந்த அடிமைத்தனத்திலே இருந்த ஒரு கூட்டத்தார் තුල එක මිනිහෙක් හිටියා නූන් කියලා. அதிலே ஒரு நபர் இருந்தார் நூன் என்று. මේ නූන්ට එක පුතෙක් ඉපදුනා. இந்த நூன் என்கிற நபருக்கு ஒரு மகன் பிறந்தார். එයාට නමක් දුන්නාවිලා හෝෂේයා කියලා. அந்த நபருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது ஓசியா என்று. ඒ හෝෂේයා කියන නමේ තේරුම මොකක්ද දන්නවද? அந்த ஓசியா என்கிற பேருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ගැලවීම. ரட்சிப்பு. ඇයි මේ නූන් කියන පුතලා මේ හෝෂේයා කියන පුතාට මෙහෙම නමක් තිබ්බේ? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெயரை கொடுக்கப்பட்டது? ගැලවීම කියන නමක් තිබ්බේ. ஏன் ரட்சிப்பு என்கிற ஒரு பெயரை கொடுக்க අපි வேண்டும்? දන්නවා ක්‍රිස්තියානි ඉතිහාසය අපි දන්න දෙයක් තමයි. இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் எங்களுக்கு தெரிந்தது බයිබලයේ හිටපු යුදෙව්වන් ඇවිල්ලා ඊජිප්තුවේ අවුරුදු 430ක් වහල්කම හිටියා කියලා. எகிப்திலே 430 வருஷம் அடிமைகளாக இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். ඒ කට්ටිය අවුරුදු 430ක් වහල්කම හිටියේ නෑ. அவர்கள் 430 வருஷம் அடிமைகளாக இருக்கவில்லை. ඒකටි අවුරුදු 300යි වහල්කම හිටියේ. அவர்கள் 300 வருடங்கள் தான் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். අවුරුදු 130ක් හොඳට හිටියා ගෝෂෙන් වල. 130 வருஷம் கோஷேர் என்கிற நாட்டிலே நன்றாக இருந்தார்கள். ගෝෂෙන් වල හොඳට ඉන්නකොට அங்கே நன்றாக இருக்கிற காலகட்டத்திலே ඒ පාරාවරුන්ගෙන් එක්කෙනෙක් කෙනා යෝසෙෆ් අඳුරන්නේ නැති. அந்த பார்வோன் ஒருவர் வருகிறார், யோசேப்பை அறியாத ஒரு நபர். ඒ පාරාවිල තමා තීරණය කරා ඔය ඇවිල්ලා මේ යුදෙව්වන් වහල්ලන් බවට පත් කරනවා. அந்த பார்வோன் ஆட்சிக்கு வந்துதான் இந்த யூதர்களை அடிமைகளாக நடத்தார். එදා ඉඳලා වුණ අවුරුදු 300ක් වහල්කම හිටියේ. அங்கே அந்த நாள் முதல் 300 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். කොහොමද වහල් වගේ හිටියේ? எப்படி அடிமைகளாக இருந்தார்கள்? ඊජිප්තුවේ වුණට දෙන ඇවිල්ලා අධ්‍යාපන සුදුසුකම් ඔක්කොම නැති කරවුවා. அவர்களுக்கு அந்த எகிப்திலே இருந்து கிடைத்த கல்வி அறிவு எல்லாம் ඔවුන්ට ලැබෙන රාජ්‍ය අනුග්‍රහය නැති කරවුවා. அவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாய் கிடைக்கிற எல்லா சலுகைகளும் ඔවුන්ට நிறுத்தப்பட்டது. ලැබෙන ආහාර පාන නැති කරවුවා. அவர்களுக்கு கிடைத்த சாப்பாடு உணவு எல்லாம் நிறுத்தப்பட்டது. ඔවුන් ඇතුලේ සමාජ මට්ටමක් හැදෙන්න දුන්නේ නැහැ. அவர்களுக்குள்ளாக ஒரு நல்ல சமுதாயம் உருவாவதற்கு இடம் கொடுக்கவில்லை. මොකක්ද මේ මිනිස්සු තියලා කරාවේ අවුරුදු 300ක්? அந்த 300 வருடங்கள் இவர்கள் என்ன செய்தார்கள்? පීතෝම් රම්සෙස් කියලා නගරවල් දෙකක් හදන්න பித்தோம் அதே போல ரம்சஸ் என்கிற 2 நகரங்களை கட்டுவதற்கு ගඩොල් කප්පන්න සලස්සවුවා. செங்கல் வெட்டுவதற்கு அவர்கள் ඒ நியமிக்கப்பட்டார்கள். කියන්නේ ඔවුන් දන්නේ ඇවිල්ලා පරම්පරා 10ක් 15ක් අවුරුදු 300 මිනිස්සු මොනවද දන්නවද? அந்த 300 வருட காலகட்டத்தில் இருந்த பரம்பரைகளுக்கு தெரிந்தது என்ன தெரியுமா? මැටි, களிமண், පිදුරු, அதே போல வைக்கோல், වතුර தண்ணீர் මිශ්‍ර කරලා කොහොමද ගඩොල් හදන්නේ? அதை கலந்து எப்படி செங்கல் செய்வது என்பதுதான். අම්මලා පුතාලට කියලා දෙනවා පුතේ කපපන් ගඩොල්. அம்மா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள் என்ன? செங்கல் செய். අම්මලා තාත්තලා කියලා දෙනවා දුවේ දුව කපපන් ගඩොල්. அந்த அம்மா பிள்ளைகளுக்கு எல்லாம் மகள்மாருக்கு எல்லாருக்குமே சொல்றது என்ன? செங்கல் செய்ய. ඊට පස්සේ තව කාලයක් ගිහලා ඒ පරම්පරාව අනිත් අයට කියලා දෙනවා. அந்த கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் அந்த பரம்பரை என்ன சொல்லும்? මෙන්න මෙහෙම තමයි ඇවිල්ලා ගඩොල් හදන්න ඕන. இப்படிதான் செங்கல் எல்லாம் செய்யணும் அப்படின்னு අනේ சொல்லி හදපන් පුතේ අනේ දුවේ හදපන් ගඩොල්. இது எல்லாத்தையும் செங்கலா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. මේ කතාව බයිබලයේ තියෙන්නේ. இது பைபிள்ல இருக்கு. අවුරුදු කීයක් කියලාද? எத்தனை வருஷங்கள்? 300 කියලා. 300 வருஷம். හැබැයි මේ 300 අන්තිම කාලේ இந்த 300 வருடங்களிலே கடைசி பகுதியிலே නූන් කියලා මිනිහෙක් இந்த நூன் என்கிற ஒரு மனுஷன் මේ පරම්පරාවෙන් එන දුක දරා ගන්න බැරි වෙලා இந்த பரம்பரையாக வருகிற இந்த துக்கத்தை தாங்க முடியாம තමන්ට ඉපදෙන පුතාට නම තියෙනවා ඇවිල්ලා ගැලවීම නැත්තම් හෝෂියා කියලා. தனக்கு பிறக்கிற அந்த மகனுக்கு பெயர் வைக்கிறார் ஹோஷியா இல்லாட்டல் யோசுவா. මෝසෙස් කියන පුතලා ඊජිප්තුවේ ඉඳලා ඊජිප්තුව දාලා මිදියන් දේශයට දුවනකොට අවුරුදු 40යි.
அந்த எகிப்தை விட்டு மோசே ஓடுகிற நேரம், மீதியானுக்கு ஓடுகிற நேரம் அவருக்கு வயது 40. ඒට අවුරුදු දෙකකට විතර කලින් ඉපදෙනවා මේ හෝෂයා කියන මනුෂ්‍යයා. அதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷங்களுக்கு முன்பதாக பிறக்கிறார் இந்த யோசுவா என்கிறார். දැන් මෙහෙම තමයි මේ පුද්ගලයා එහි හැදෙන්නේ. அப்படித்தான் இவர் வளர்க்கப்படுகிறார். මෝසෙස් අවුරුදු 40ක් තව ඉන්නවා මිදියන් කාන්තාරේ. 40 வருடங்கள் மீதியான் வனாந்தரத்திலே மோசே இருக்கிறார். දෙවියන් වහන්සේ කතා කරලා කියන දවසක් අර දැල් වෙන පඳුරෙන් නික්මයාම පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේදී ஆண்டவர் ஒரு எரிகிற முச்செடியின் மூலமாய் மோசேக்கு பேசுகிறார். මගේ සෙනග හරි ඉන්නවා කියලා උදා ගන්නවා. என்னுடைய ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள், போய் அவர்களை மீட்டு கொண்டு வா என்று. ඒ සෙනග කොච්චරද බයිබලයට අනුව? அந்த வேதத்தின்படி அந்த ஜனத்தார் எத்தனை பேர், எவ்வளவு பேர் இருந்தார்கள்? නික්මයාම පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ 37 වෙනි පදයේ කියනවා ලක්ෂ 6ක් කියලා. யாத்ராகம புத்தகத்திலே சொல்லப்படுகிறது 6 லட்சம், கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர். ඒ ලක්ෂ 6 ඇවිල්ලා ඒ වගේ නෙමෙයි ඊට වැඩි අධික සංඛ්‍යාවක්. அது 6 லட்சம் என்று சொல்ல முடியாது, அதை விட அதிகமான ලක්ෂ 25කට ආසන්න සංඛ්‍යාවක්. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் போல இருந்திருப்பார்கள். මේ ජනතාව මුදාගෙන එනවා දවසක් මෝසෙස් ඊජිප්තුවට ගිහිල්ලා. இங்கே எகிப்துக்கு போய் இந்த மோசே இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு ඒ வருகிறார். කතාව බයිබලයේ තියෙනවා. அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ඒ කතාව ලෝක ඉතිහාසෙත් තියෙනවා. அது உலக சரித்திரத்திலே கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. මෝසෙස් ගිහිල්ලා ඒ සෙනග එළියට අරගෙන එනකොට மோசே போய் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிற நேரம் මෙන්න මේ හෝෂයාගේ වයස අවුරුදු 42යි. இந்த ஓசியா, இந்த யோசுவா என்கிற இந்த நபருக்கு வந்து 42 வருடம். ඒ හෝෂයාත් එකතු වෙලා ඇවිල්ලා මෝසෙස් එක්ක ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ දෙන පොරොන්දු දේශයට යනවා. அவரும் மோசையோடு சேர்த்து கொண்டு அந்த ஆண்டவர் கொடுத்ததான அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி යනකොට දවස් 40න් යන්න පුළුවන් එක දෙවියන් වහන්සේ අවුරුදු 40ක් කරනවා. 40 நாட்களிலே போகக்கூடிய அந்த பிரயாணத்தை 40 வருடங்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். දෙවියන් වහන්සේ තීරණය කරනවා මේ ලෝකේ ඉන්න මිනිස්සුන්ට වැඩිය වෙනම මිනිස්සු අවුරුදු 40ක් ඇතුළත ගුණධර්ම ඇතුව හදන්න ඕන කියලා. உலகத்திலே இருக்கிற மற்ற இனத்தார் போல அல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஜனக்கூட்டத்தாரை இஸ்ரவேலை மாற்ற தேவன் விரும்புகிறார். එතකොට මේ සැලැස්ම මේ දර්ශනය කාට දෙන්නේ මෝසෙස්ට. இந்த தரிசனம், இந்த திட்டம் யாருக்கு கிடைக்கிறது? மோசேக்கு. මේ මෝසෙස් එක්ක මේ ලක්ෂ 25 සෙනග එනකොට இந்த மோசேயோடு இந்த 25 லட்சம் பேர் வருகிற நேரம் අර ගැලවීම නැති හෝෂයා කියන මනුස්සයත් එතන හිටියා. அந்த ரட்சிப்பு என்று பெயர் கொடுக்கப்பட்ட அந்த ஓசியா என்கிற நபரும் அங்கே இருக்கிறார். දැන් අපි බලමු ඉස්සරහම මොහුගෙන අපි ඉස්සරහම කොහෙද දකින්න හම්බෙන්නේ කියලා. இவரை குறித்து எங்கே முதலாவது வாசிக்கப்படலாம்? නික්මයාම පොතේ 17 වෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදේ ඉඳලා யாத்ராகமம் 9 වෙනි පදේ ඉඳලා 14 වෙනි පදේ දක්වා 17வது அதிகாரம் 9வது வசனத்திலே இருந்து 14வது வசனம். පළවෙනි පද දෙක විතරක් කියවන්න. முதலாவது அந்த முதல் வசனங்களை மாத்திரம் வாசிங்க. මෙතන කතාව කියනවා. நான் உங்களுக்கு கதையை சொல்லுகிறேன். அப்பொழுது மோசே ஜோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். එකල අමලෙක්කරු අවුත් රෙපිඩිම් හිදී ඉස්රායල් සමග සටන් කළෝය. මෝසෙස් යෝසුවාට කතා කොට නුඹ අපට මිනිසුන් තෝරාගෙන පිටත් ගොස් අමලෙක්කරුන් සමග සටන් කරන්න. හෙට මම දෙවියන් වහන්සේගේ සැරෑටිය අතින්ගෙන එළ මුදුනේ සිටින්නේ මේ කීවේ. මං කියපු පද ඔකට ලියගෙන පස්සේ කියවන්න. நான் சொன்ன வசனங்களை எழுதி கொண்டு பிறகு මේ කාන්තාරේ ගමන යනකොට இந்த வனாந்தர பிரயாணத்திலே මොනවද සිද්ධ වෙන්නේ? என்ன நடக்கிறது? අමලෙක්කරු කියලා කොටසක් ඇවිල්ලා යුද්ධයට එනවා. அமலேக்கியர் வந்து இவர்களோடு யுத்தம் பண்ண வருகிறார். මෝසෙස් ඉස්සරහම කතා කරන්නේ කාටද? யோசுவா முதலாவது மோசே யாருக்கு මේ பேசுகிறார்? හෝෂයා කියන මනුස්සයාට යෝෂුවා කියලා මෙතන කියන්නේ. இந்த ஓசியா என்கிற பெயர் இந்த இடத்துல யோசுவா என்று ඒකට சொல்லப்படுகிறது. හේතුව පස්සේ කියන්න. அதுக்கு காரணம் நான் பின்னர் சொல்லுகிறேன். මෙයා තමයි සෙන්පති යෝෂුවා. இவர்தான் அந்த தளபதியாய் இருக்கிற யோசுவா. මෙයා මොනවද කරන්නේ? මිනිස්සු තෝරාගෙන இவர் என்ன செய்கிறார்? ஜனங்களை தெரிவு செய்து ඊළඟ අමලෙක්කරුන්ට විරුද්ධව යුද්ධ කරනවා. அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். ඒ යුද්ධ කරන්නේ කොහොමද කියලා ලස්සනට කියලා දෙනවා. எப்படி யுத்தம் செய்வது என்று இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். එයාගේ කැමැත්තට එයා සේනාධිපති නිසා එයාගේ කැමැත්තට යුද්ධය කරන්නේ නැහැ. அவர் ஒரு சேனை தளபதியாய் இருப்பதனாலே அவருடைய இஷ்டத்துக்கு எதையும் செய்யவில்லை. මොනවද මෝසෙස් කියන්නේ? ඒ අනුව තමයි වැඩේ කරන්නේ. மோசே என்ன சொல்லுகிறாரோ அதன் அடிப்படையில தான் அவர் வேலை ඒ செய்கிறார். කියන්නේ 100% තමන්ගේ නායකයාට කීකරු වෙනවා. அதாவது 100க்கு 100 வீதம் தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார். තමාගේ නායකයා යටතේ ඉන්නකොට ඇවිල්ලා කීකරුකම ප්‍රගුණ කරනවා.
தன்னுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் தலைமைத்துவத்துக்கு எல்லா விதத்திலுமே கீழ்ப்படிகிறவராய் මෝසෙස් එයාට කිව්වම ආවිලා සෙනඟ තෝරගන්න ඔයා යුද්ධ කරන්න කියලා කිව්වට மோசே நீங்கள் ஜனங்களை தெரிவு செய்யுங்கள் யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற நேரம் එයාගේ කැමැත්තට යුද්ධ කරන්න කියන නැහැ. அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி யுத்தம் செய்யப்படவில்லை. නායකයාට මොකද්ද දීලා තියෙන දර්ශනය? தலைவர் இவருக்கு என்ன தரிசனம் கொடுக்கப்பட்டது? නායකයා මොනවද කරන්න කියන්නේ? அவர் என்ன சொல்லுகிறார் ඒ විදිහට තමයි කරන්නේ. அதன் அடிப்படையிலே தான் அவர் வேலை செய்தார். යුද්ධය යනකොට කාන්තාරයේදී யுத்தம் அந்த வனாந்தரத்தில் நடக்கிற நேரம் මෝසෙස් මේ කන්දකට නැග්ගා. மோசே ஒரு மலையின் மேல் ஏறினார். මෝසේ නැගලා අත දික් කරගෙන ඉන්නකොට அந்த மலையின் மேல் ஏறி அவர் கையை நீட்டி கொண்டிருக்கிற நேரம் අර මේ යොෂුවගේ නායකත්වයෙන් ඉන්න කණ්ඩායමට හොඳට යුද්ධ කරන්න පුළුවන්. அந்த தளபதியின் யோசுவானுடைய தலைமையில இருக்கிற அந்த போர் வீரர்களுக்கு நல்ல ஜெயம் கிடைத்தது. හැබැයි අත පල්ලෙහාට දැම්මොත් ஆனால் அந்த கை கீழே போடப்பட்டால் ඒකට යුද්ධ කරන්න බැරුව යනවා. அவர்களுக்கு யுத்தம் பண்ண ඒ முடியாது. නිසා මෝසේගේ අත මෙහෙම දික් කරගෙන හිටියා. அப்ப அதனாலே மோசே இப்படி கையை நீட்டிக்கொண்டே இருந்தார். ඒකත් යොෂුව බලාගෙන ඇවිල්ලා නායකයා මොන කොයි සපෝට් එකක් දෙනවද ඒ විදිහටම වැඩේ කරන්න පටන් ගත්තා. அவருடைய தலைவர் எப்படி வேலை செய்தாரோ எப்படி கிரியை செய்தாரோ அதன் அடிப்படையில் தான் யோசுவாவும் தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றினார். මේ පුත්‍රයා ඉගෙන ගත්ත පුත්‍රයෙක් නෙවෙයි. இவர் அவ்வளவு படித்தவர்கள் அல்ல. මේ පුත්‍රයා ඉගෙන ගත්ත දේවල් මොනවද? இவர் கற்றுக்கொண்டது என்ன? ගඩොල් හදන්න. செங்கல் செய்வது. මෙයා මොනවද දන්නේ? இவருக்கு என்ன தெரியும்? පිදුරු, වයිකෝල්, මැටි, களிமண், වතුර, தண்ணீர், ගඩොල් හදනවා. அதை கலந்து එයාගේ තාත්තා මොනවද කරන්නේ? அவருடைய தகப்பன் என்ன செய்தார்? ගඩොල් හැදුවා. செங்கல் செய்தார். එයාගේ සීයා මොනවද කරන්නේ? அவருடைய தாத்தா என்ன செய்தார்? ගඩොල් හැදුවා. செங்கல் செய்தார். පරම්පරා ගානම ගඩොල් හදනවා. பரம்பரையாக செங்கல் செய்தவர். හැබැයි මෙන්න මේ කාන්තාරයට ඇවිල්ලා නායකයෙක් හම්බ වෙනවා. இந்த வனாந்தரத்துக்கு வந்து ஒரு தலைவர் கிடைக்கிறார். එයා කිසි දෙයක් දන්නේ නැහැ. அவருக்கு ஒன்றும் தெரியாது. හැබැයි මේ යුද්ධ කරන්න මෙහෙම කරන්න කියලා කියලා දෙනවා. இப்படி யுத்தம் செய்யுங்கள் அப்படி யுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ඒ කියන විදියටම වැඩ කරනවා. அப்படி சொல்லுகிற வண்ணமாகவே வேலை செய்கிற ஒரு நபராய் யோசுவா இருந்தார். දන්නවද නායකයන්ගේ ගමන ශක්තිමත් වෙන්න නම් ஒரு அவர்களுடைய பிரயாணம் அவர் உறுதியானதாய் மாற ඔවුන්ගේ வேண்டும். දර්ශනය ශක්තිමත් වෙන්න නම් அவர்களுடைய தரிசனம் உறுதியாக வேண்டும். එයාගේ සැලැස්ම දර්ශනය ඇවිල්ලා හරියන්න ඕන නම් அவர்களுடைய திட்டங்கள் தீர்மானங்கள் சரியாக செயல்பட එයා வேண்டும் என்றால் යටතේ ඉන්න ඇවිල්ලා ඒ ගෝලියෝ නැත්තම් එයාගේ දාසියෝ වැඩකාරයෝ එයාගේ කීම අහන්න ඕන. அவருக்கு கீழே இருக்கிறதான மற்ற அவருடைய ஊழியர்கள் சரியாக இருக்க வேண்டும். එදා ඒ ජනතාව ඇවිල්ලා අවුරුදු 40ක් ගණන් කරනකොට ගමන් කරනකොට වටේ හිටපු මිනිස්සු ඔක්කොමලාම ගහන්න පටන් ගත්තා. அந்த 40 வருட அந்த பிரயாணம் அவர்கள் போகிற நேரத்திலே சுத்தி வர இருந்த மற்ற எல்லா இனத்தாரும் அவர்களுக்கு விரோதமாக எழுந்தார்கள். අපි මෙච්චර කාල මෙහෙ ජීවත් වෙනවා අපිට සබලක් වෙන්න නමුත් මේ මිනිස්සු ටිකක් යනවා කාන්තාරේ. நாங்கள் இவ்வளவு வருஷமாக இங்கே வாழுகிறோம் பாருங்கள் ஒரு பெரிய கூட்டத்தார் இதன் வழியாக போகிறார்கள். හැබැයි මේ මිනිස්සුන්ට අහසේ කෑම හම් වෙනවා. இவர்களுக்கு வானத்திலே இருந்து சாப்பாடு මේ கிடைக்கிறது. මිනිස්සුන්ට රැට රතු පාට වලාකුළක් එනවා. இவர்களுக்கு மேலாக மேகஸ்தம்பம் போகிறது. දවල්ට මේ සුදු පාට වලාකුළක් එනවා. பகலிலும் அவர்களுக்கு மேகஸ்தம்பம் මේ போகிறது. මිනිස්සුන්ට රැට සීතල නැහැ. அவர்களுக்கு இரவிலே அவர்களுக்கு வேர்வை இல்லை. දවල්ට ඇවිල්ලා රස්නිය නැහැ. பகலிலே அவர்களுக்கு சூடு கிடையாது. මේ මිනිස්සු හොඳට ඉන්නවා. அவர்கள் நன்றாக අපි இருக்கிறார்கள். මෙච්චර කාලෙ ඉඳලා අපිට මොනවත් නැහැ. நாங்கள் இவ்வளவு வருஷமா இருக்கிறோம் எங்களுக்கு ஒன்றுமே කියලා கிடையாது. මේ වටේ ඉන්න එක එක ජනතාව මේ මිනිස්සු කොල්ලා කන්න බැලුවා. இந்த சுற்றி வர இருக்கிற மற்ற இனத்தார் எல்லாம் இவர்களை கொள்ளை அடிக்க මේ திட்டமிட்டார்கள். මෝසෙස් තෝරාගෙන හිටියාවිල්ලා මේ යොෂුවා කියන මිනිස්සයා ஆனால் மோசே தெரிவு செய்திருந்த இந்த யோசுவா என்கிற மனிதன் මෙයා මගෙත් එක්ක හිටියම මගේ වැඩ කරගෙන යන්න හරි ලේසි. அவர் இருப்பதனாலே தன்னுடைய பொறுப்புகளை செய்ய இலகுவா இருந்தார். මෝසෙස් කියන චරිතය ඇවිල්ලා සාර්ථක වෙන්න එකම හේතුව ඔහු යටතේ හිටපු මේ පුද්ගලයා. மோசே என்கிற ஒரு மனுஷனுடைய அந்த செயல்கள் எல்லாமே வெற்றிகரமாய் முடிவதற்கு காரணம் அவருக்கு கீழே இருந்தவர். ලක්ෂ 25ක් ඉඳලා ලක්ෂ 25න් එක්කෙනෙක් තමයි ඇවිල්ලා මේ සේනාධිපති තනතුර ගත්තේ. அந்த 25 லட்சம் பேர் இருந்தவும் அதிலே ஒருவர் தான் இந்த தளபதியாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ඉගෙනගෙන හිටියද? நல்ல கற்றவரா? කිසි දැනීමක් තිබ්බද? அவருக்கு அறிவு இருந்ததா? මොනවත් නැහැ. ஒன்றும் இல்லை. හැබැයි මොනවද ඇහුවේ? ஆனால் என்ன கேட்டார்? නායකයා කියන දේ. அந்த தலைவன் சொல்லுவதை. නායකයා කියන දේ ඇවිල්ලා එකක්වත් අත්හරින්න නැතුව හරියට අහගෙන හිටියා. தலைவர் என்ன சொன்னாரோ அவைகளை ஒவ்வொன்றையும் நன்றாக கவனித்து ඒ கேட்டார். නිසා උන් සාර්ථක වුණා. அதனாலே அவர் வெற்றிகரமாக ඒ නිසා උට සේනා සෙන්පති කියන තනතුරක් හම්බුණා. அதனாலே தளபதி என்கிற பேர் அவருக்கு கிடைக்கப்பட்டது. මෝසෙස්ට හරි පහසු නෑ. එයා බලපු ගමන් මෙයාට කට්ටිය තෝරාගන්න ලේසි කියලා කල්පනා කරවුවා. மோசே இவர்களை பார்த்த உடனே ஜனங்களை தெரிவு செய்ய முடியும் என்பதை அவர் யோசித்து அறிந்திருந்தார். එදා තමයි ඇවිල්ලා මේ හොෂයා කියන මිනිස්සයා ඇවිල්ලා සේනාධිපති කැඩිට වෙනස් වුණේ.
ஓசியா என்கிற மனுஷன் அப்பொழுதுதான் ஒரு சேனை தளபதியாக மாறினார். නායකයෝ යටතේ ඉන්නවද? தலைவத்துவத்துக்கு கீழே இருக்கிறீர்களா? කමන්න නායකයෝ ඉන්නවද? உங்களுக்கு தலைவர்கள் இருக்கிறார்களா? නායකයා මොනවද බලාපොරොත්තු වෙන්නේ? தலைவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? නායකයාගේ දර්ශනය මොකක්ද? அந்த தலைவர்களுடைய தரிசனம் என்ன? නායකයා මේ භූමියේ ඉඳලා මොනවද කරන්න යන්නේ? அந்த அந்த தலைவர்கள் இந்த பூமியில இருந்து என்ன செய்ய ඒක போகிறார்கள்? හොයන්න ඕන. அதை அவைகளை தேடி ඒක பார்க்க වටහා ගන්න ඕන. அதை புரிந்து கொள்ள வேண்டும். අපි හැමදෙනාම ඇවිල්ලා යුද සෙබළු. நாங்கள் ஒவ்வொருவருமே போர் சேவர்கள். අපිට තනතුරු වෙනවා ජීවිතේ ගමන් කරනකොට. எங்களுக்கும் அந்த பிரயாணம் போகிற நேரம் பொறுப்புகள் உண்டு. හැමදාම සභාවට එනවා. ஒவ்வொரு நாளும் சபைக்கு வருகிறோம். හැමදාම මේ ක්‍රිස්තියානි ජීවිතය ගත කරනවා. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம். මම එහෙමද ඉන්නේ යන්නේ. இப்படியேவா இருக்க මගේ போகிறோம்? වෙනසක් වෙන්නේ නැද්ද? எங்கள் மூலமாக ஒரு மாற்றம் வராதா? හොයන්න නායකයා කවුද කියලා. தேடி பாருங்கள் உங்களுடைய නායකයා தலைவர்கள் මොනවද யார்? කරන්න කියලා බලන්න. அந்த தலைவர்கள் என்ன එයාගේ செய்கிறார்கள்? අවශ්‍යතාවය මොනවද කියලා හොයන්න. அவர்களுடைய தேவைகளை அறிந்து கொள்ளுங்கள். එතකොට දෙවියන් වහන්සේ මාර්ගය වෙනස් කරන්න පටන් ගන්නවා. அப்பொழுது அவர்களுடைய அந்த ஆண்டவர் வாசல்களை திறக்க ஆரம்பிப்பார். නික්මයම 24 වෙනි පරිච්ඡේදයට එනකොට யாத்ராகமம் 24வது அதிகாரத்துக்கு வருகிற நேரம் දෙවියන් වහන්සේ කතා කරන මෝසෙස්ට ඇවිල්ලා හෝරේබ් කන්දට එන්න කියලා. மோசேக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ஹோரேப் என்கிற மலைக்கு வரும்படி. ඇයි හෝරේබ් කන්දට එන්න කියලා කියන්නේ? ஏன் அங்கே வர சொல்லுகிறார்? ව්‍යවස්ථාව දෙන්න. நியாய பிரமாணத்தை கொடுப்பதற்கு. මොකද්ද ව්‍යවස්ථාව කියලා කියන්නේ? எது நியாய பிரமாணம்? මේ මිනිස්සු හැදෙන්න ඕන දේවල්. இந்த மனுஷன் சரி செய்ய வேண்டிய காரியம். කොච්චරක් දුන්නද? எவ்வளவு கொடுக்கப்பட்டது? නීති 50ක් කොච්චරක් දුන්නද? எத்தனை சட்டங்கள் அவர்களுக்கு நியாய பிரமாணம்? 613ක් දුන්නා. 613. ඒ 613 කොහෙද තියෙන්නේ? அந்த 613 මේ පංච පුස්තකයේ ඇතුළත. இந்த பஞ்சாகமத்துக்குள்ளே இருக்கிறது. ඒකෙන් බලාපොරොත්තු වුණ ලෝකේ ඉන්න අනිත් මිනිස්සුන්ට වැඩිය அது அது கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் மற்ற ஜனத்தை விட அதிகமாக මේ මිනිස්සු මගේ ජනතාව හැටියට වෙනස් වෙන්න ඕන කියලා. இந்த ஜனம் எனக்காக மாற வேண்டும் என்பதற்காக. හැබැයි කන්දට යනකොට එක රෙගුලාසියක් තිබ්බා. அந்த மலைக்கு போகிற நேரம் ஒரு நியமம் இருந்தது. ඒ කන්දට මෝසෙස් යනකොට ඇවිල්ලා කවුරුත් යටට එන්න බෑ. அந்த மோசே அந்த மலைக்கு ஏறுகிற நேரம் அவருடைய யாரும் கூட போக முடியாது. ආවනම් ඩේන්ජරස්. வந்தால் அது ஒரு பயங்கரம். 24 වෙනි පරිච්ඡේදය පැහැදිලිවට කියලා දෙනවා. 24வது அதிகாரத்திலே தெளிவாக சொல்லுகிறது. එක්වතාවක් අවස්ථාව හම්බුණා ආරොන්ට. அது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ஆரோனுக்கு. මෙන්න දවසක් දෙවෙනි වතාවට යනවා මෝසෙස් ඇවිල්ලා හොරෙබ් කන්දට. இரண்டாவது தரமும் மோசே ஹோரேப் மலைக்கு போகிறார். යනකොට කවුද දන්නවද යන්නේ? யார் போவது அவரோடு? 24 13 වෙනි පදේ කියවන්න. 24வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எடுத்து போனான். மோசே தேவ பர்வதத்திலே ஏறி போகையில் මෝසස් ඔහුගේ සේවකෝ යොෂුවාද නැගිට ගියෝය. මෝසස් දෙවියන් වහන්සේ කන්දට නැගුණේය. බලන්න பாருங்கள், මේ ස්ථානයේ කියන්නේ මේ යොෂුවා කියන පුද්ගලයාට සේනාධිපති කියලාද? இந்த இடத்திலே யோசுவாவே ஒரு சேனை தளபதி என்றா சொல்லப்பட்டிருக்கிறது. එයාගේ තනතුර සේනාධිපති තමයි. அவருடைய தலைமைத்துவம் வந்து ஒரு சேனாதிபதி தான். හැබැයි මෝසෙස්ට වැඩකාරයා. ஆனால் மோசேக்கு வேலைக்காரன். මේ වැඩකාරයාට එක අවස්ථාවක් හම්බෙනවා. இந்த வேலைக்காரனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. මෝසෙස් යනවා දෙවියන් වහන්සේ හම්බෙන්න හෝරේබ් කන්දට. ஹோரேப் மலைக்கு மோசே போகிறார். මෙන්න මේ මිනිහයාට දෙකම යන්න. அவரோடு சேர்ந்து போவதற்கு இவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் වෙන கிடைக்கிறது. කට්ටියට කියනවා කන්ද වටර කවුරුත් එන්න එපා. ஆனா மற்ற ஒருத்தருக்குமே அனுமதி இல்லை. அந்த மலை அடி කකුලක් තියන්න එපා. கால்களை வைக்காதே. වැඩ වරදී. உனக்கு பெரிய ஒரு ஆபத்து வரும். හැබැයි යොෂුවට මේ අවස්ථාව. ஆனால் யோசுவாவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. නායකයොත් එක්ක ඉන්නකොට தலைமைத்துவத்தோடு இருக்கிற நேரம் අපිට එක අවස්ථාවක් හම්බෙනවා. எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். කාටවත් නැති භාග්‍යවන්ත දේවල් හම්බෙනවා. மற்ற யாருக்கும் கிடைக்காத சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ඒක கிடைக்கும். මේ යොෂුවට හම්බුණා. அந்த சந்தர்ப்பம் யோசுவாவுக்கு கிடைத்தது. එයා ඒව අලසකමින් හිතුවේ නැහැ. அது ஒரு தேவையற்ற ஒன்றாய் அவர் எண்ணவில்லை. ඒව ගණන් ගන්න නැතුව හිටියේ නැහැ. அதை கவனம் செலுத்தாமல் இருக்கவில்லை. பாஸ்டர் දේවගතිතුමා ஊழியர் කියනවා වෙල එන්න යමගෙත් එක්ක. என்னோட வாங்க அப்படின்னு මට கூப்பிடுறாரு. බෑ මට වැඩක් තියෙනවා. ஐயோ எனக்கு வேலை இல்லை. අයියෝ මට ප්‍රශ්නයක් තියෙනවා. ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்கு. මේව වැඩක් නැහැ. அப்படி சொல்லி வேலை இல்லை. හදලා කියනවා. அதை உருவாக்கி சொல்லுவார். වාසියට හදලා කියනවා. காரணங்களை உருவாக்கி சொல்லுவார். කිතුල් ගහේ නැගපු මොනසර කියන කතාවක් තිබ්බ නේද? இந்த கித்துள் மரத்துக்கு ஏறுறவனுக்கு ஒரு கதை இருந்துச்சு. තනකොළ නෑ ගහ මුදුනේ. அந்த மர உச்சியில புல்லு இல்லையா? ඒකයි බිමට බසින්නේ. அதனால தான் கீழே இறங்கினாங்க. අපි මිනිස්සුන්ට ඕන තරම් කතා තියෙනවා.
இந்த ஜனங்களுக்கு அநேக காரணங்கள் காரணிகள் உண்டு. මේ වැඩකාරයෙක් තිබෙන කිසිම දෙයක් කියන්න. ஆனால் இந்த வேலைக்காரனுக்கு ஒன்றும் காரணம் இருக்கவில்லை. හම්බුණා chance එක ගියා. ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, மோசேயோடு අනිත් போகிறார். එක්කෙනෙකුට එන්න බෑ. மற்ற ஒருத்தருக்கு கூட வர கிடைக்கவில்லை. ප්‍රේමවන්තයනි. சகோதரர்களே, නායකයාත් එක්ක ඉන්නකොට தலைவர்களோடு இருக்கிற நேரம் අපිට එක එක මේ වගේ අවස්ථාවන් හම්බෙනවා. எங்களுக்கு இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். පැහැර හරින්න එපා. அந்த சந்தர்ப்பங்களை இழக்க வேண்டாம். ඒවා අලසකමින් හිතන්න එපා. அவைகளை வீணாக சிந்திக்க வேண்டாம். ඒකේ ප්‍රතිඵලය හරි භයානකයි. அதனுடைய பிரதிபலன் ரொம்ப ஒரு නායකයාත් එක්ක යනකොට ලැබෙන දේවල් ඇවිල්ලා භාග්‍යයන් ඇවිල්ලා ජීවිතේ ලොකු දේවල් වලට පෙරලෙන්න යනවා. அந்த தலைவர்களோடு போகிற நேரம் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவைகள். යොෂුවා මේ තමන්ට හම්බුණ මේ දේ ගැන එයා හරි අවංකව එයා හරි ආසාවෙන් ඒ දේ තුල ගමන් කරනවා. யோசுவாவுக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை குறித்து ஒரு நல்ல சந்தோஷத்தோடு அதை திருப்தியோடு அதை அனுபவித்து அவர் அந்த காரியங்களை செய்கிறார். එතන ආරෝණට ගහගෙන ගියේ නැහැ. இந்த ஆரோனை கூட்டிக் கொண்டு போகவில்லை. මිරියම් මඩ ගහගෙන ගියේ නැහැ. மிரியமை கூட்டிக் கொண்டு போகவில்லை. ඊට වැඩිය හොඳ මිනිස්සු හිටියේ කට්ටියට ගහගෙන ගියේ නැහැ. அதை விட நல்லவர்கள் எல்லாம் இருந்தால் அவர்களை கூட்டிக் கொண்டு போகவில்லை. කවුද නායකයන්ට වැඩකාරයෝ වෙන්නේ? யார் தலைவர்களுக்கு வேலைக்காரர்களாக இருக்கிறார்களோ ඒ කට්ටියට යන්න භාග්‍ය හම්බෙනවා. அவர்களுக்கு போவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. භාග්‍ය පිටිපස්සේ ලොකු කතාවක් තියෙනවා. அந்த பாக்கியத்துக்கு பின்னாலே ஒரு கதை இருக்கிறது. මෙයා ඒ දේ හරි ආසාවෙන් බාරගත්තා. அதனால இவர் ரொம்ப ஆசையாக அதை பெற்றுக்கொண்டார். නික්‍රම 32 වෙනි පරිච්ඡේදයේ யாத்ராகமம் 32வது அதிகாரத்திலே 17 වෙනි පදයේ 17வது வசனத்திலே දැන් මෝසස් එක උඩට ගිහිල්ලා மோசேயோடு மேலே போய் දෙවියන් වහන්සේ අර දස පනත දෙනවා. மோசேக்கு ஆண்டவர் அந்த 10 கட்டளைகளை கொடுக்கிறார். දැන් ඕක ලියාගෙන පල්ලෙහාට අරගෙන යනකොට அதை எடுத்துக்கொண்டு கீழே வருகிற நேரம் යොෂුවත් එක්ක වෙලේ යොෂුව හම්බෙනවා. யோசுவாவை வந்து சந்திக்கிறார். එතකොට යොෂුව මෙන්න මේම දෙයක් කියනවා. யோசுவா வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறார். 17 කියවන්න. 17-18வது வசனங்கள். ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றார். அதற்கு மோசே, அது ஜெய தொனியாகிய சத்தமும் அல்ல, தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றார். සෙනඟ ഘോഷා කරන හඬ යොෂුවාට ඇසී කදවර යුද්ධ ഘോഷාවක් තිබේ මෝසස්ට කීය. ඔහුද මට ඇසෙන්නේ ජය නිසා ഘോഷා කරන්නගේ ශබ්දේවත් පරාජය නිසා හඬ ගසන්නන්ගේ ශබ්දේවත් නොව ගීතකා කරන්නන්ගේ ශබ්ද හඬයයි කීය. යොෂුව පල්ලෙහාට බහිනකොට யோசுவா மேலே இருந்து கீழே මෝසස් එක බහිනකොට කියනවා මට සත්‍යයක් ඇහෙනවා. அந்த நேரத்துல சொல்லுகிறேன், எனக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, මට ഘോഷාවක් ඇහෙනවා. எனக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. කියලා ඇහෙනවා කියලා පාඩුවේ ගියේ නැහැ. அது கேட்கிறது என்று பேசாம போகவில்லை. නායකයාට කියනවා. தலைவருக்கு சொல்லுகிறார். අද ගෝලයන්ට இன்று இருக்கிற சீஷர்களுக்கு නායකයාට කියන්න බෑ. தலைவர்களுக்கு சொல்ல முடியாது. එක්කෝ ඇහෙන්නේ නැහැ. ஒன்று அவர்களுக்கு கேட்பது கிடையாது. එක්කෝ ඇහුණත් ඇහෙන්නේ නැහැ වගේ යනවා. ஒன்று அவர்களுக்கு கேட்டாலும் கேட்காதது போல போகுது. එක්කෝ මට ඔක අදාළ නැහැ. இல்லாவிட்டால் அது எனக்கு මම தேவையில்லை. ඇහෙන එක කිව්වනම් ඔක කියලාමක් වෙනවා. நான் அப்படி கேட்கறது சொன்னா அது ஒரு புரணி பேசுறது போல போயிடும். කියලා ගොඩක් ගෝලයෝ හිතනවා. இப்படி நிறைய சீஷர்கள் நினைக்கிறார்கள். යොෂුව පල්ලෙහාට බහින්න එනකොට ஆனால் யோசுவா கீழே இறங்குற நேரம், සද්ද ඇහෙනකොට சத்தம் கேட்கிற நேரம், මේ මට මේ වගේ හඬක් ඇහෙනවා ඒක ඕනේ නැති හඬක් இது எனக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, ஒரு தேவையில்லாத சத்தம் කියලා නායකයාට කියනවා. என்று சொல்லி அந்த தலைவருக்கு சொல்லுகிறார். හැබැයි මම ஆனால் நான், අපිට මොකෝ? எங்களுக்கு என்ன, ඇයි අපි අපේ ලොක්කට කියන්න ඕන? ஏன் அது நாங்க எங்க தலைவர்களுக்கு சொல்லணும்? ඕවා වැඩ නෑ ඇහෙන්නේ ඕන. அது அவருக்கு வேணும்னா அவர் கேட்டுக்கட்டும். මෙයා මොනවද දන්නවද කරන්නේ? இவர் என்ன தெரியுமா செய்கிறார்? මෙයා යාට 16 அவருடைய ஊழியர், එයාට ගෝලයා. அவருடைய சீஷன், හැබැයි ඇහෙන දේ ඔක්කොම නායකයාට කියනවා. அவருக்கு கேட்கிற எல்லாமே தன்னுடைய தலைவர்களுக்கு මොකක්ද சொல்றார். ඇහුනේ? என்ன கேட்கப்பட்டது? දසබනත උඩින්දලා පල්ලෙහාට අරන් එනවා. மேலே இருந்து 10 கட்டளைகளை கீழே கொண்டு வருகிறார். අර ලක්ෂ ගානක සෙනඟ அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் රත්තරන් බරු ටික ඔක්කොම එකතු කරලා அந்த தங்களிடத்தில் இருந்த எல்லா தங்கங்களையும் சேகரித்து හරක් පැටියෙක් හදාගෙන වදිනවා. ஒரு கன்றுக்குட்டியை, பொன் கன்றுக்குட்டியை செய்து அதுக்கு வணங்குகிறார். ඒ හරක් පැටිය හදාගෙන වදිනකොට ඒක සත්‍ය ලක්ෂ 25ක සෙනඟ. 25 லட்சம் ஜனக்கூட்டத்தார். උඩට මහා සද්දෙන් ඇහෙන්නේ. அவர்களுடைய சத்தம் பெரிய சத்தமாக இருந்தது. යොෂුවා කියන එක යුද්ධයක් වගේ කියලා. அந்த யோசுவா சொல்லுகிறார், அது ஒரு யுத்த சத்தம் போல இருக்கிறது. නෑ නෑ ඒක යුද්ධයක් නෙමෙයි උන් ප්‍රීතියෙන් කෑ ගන්නවා යම් පල්ලෙහාට කියලා කියනවා. அவர்கள் அப்படி யுத்த சத்தம் அல்ல, ஒரு பெரிய சத்தம் என்று அவர்களை பார்க்க கீழே இறங்கி வருகிறார்கள். පල්ලෙහාට ඇවිල්ලා නියමට විසඳනවා.
அங்கே கீழே வந்து அதை அது அழகாக அதை தீர்மானிக்கிறார். අද ගොඩක් නායකයන්ට இன்று அநேக தலைவர்களுக்கு දේවල් විසඳන්න බෑ. இந்த காரியங்களை தீர்க்க தெரியாது. ප්‍රශ්න ඇතුලේ මිරිකිලා හැංගිලා තියෙනවා. பிரச்சனைகள் அப்படியே உள்ளே இருக்கும். ඇයි ගෝලයෝ කියන්නේ? அதுக்கு காரணம் சீஷர்கள் அதை சொல்ல மாட்டார்கள். කිව්වනම් කේලමක් වෙයි. அது சொன்னா அது புறணியாய் போய்விடும் என்று. කිව්වනම් හරි නැති වෙයි. அது சொன்னா அது சரியில்லாத மாறிவிடும் ඒ என்று. නිසා මට එන්නේ වගේ යමු. அதனால எனக்கு கேட்காதது மாதிரி நான் போறேன். ප්‍රේමන්තේ. சகோதரர்கள், අපි அன்பானவர்களே, අපි නායකයොත් එක්ක හිටියනම් நாங்கள் தலைவர்களோடு இருக்கிற நேரம் අපිට ඇහෙන දේවල් අපි බෙදා ගන්න. எங்களுக்கு கேட்கிற விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். නැත්නම් ඒකේ ප්‍රතිඵලය භයානකයි. இல்லாவிட்டால் அதனுடைய பிரதிபலன் பயங்கரமாய். මේ යෝෂුව දැනගෙන හිතේවා Tamanට ඇහෙන දේවල් මොනවද හොඳට සවන් දුන්නා. அதனாலே யோசுவா தனக்கு கேட்கிற எல்லா விஷயத்தையும் குறித்து ரொம்ப கவனமா இருந்தார். සේනාධිපතියෙක් කියන්නේ ஒரு சேனாதிபதி, ගෝලයෙක් කියලා කියන්නේ ஒரு சீஷன் හොඳට අහුම්කම් දෙන්න ඕන. நன்றாக கேட்கிறவனா இருக்கணும். අහලා ඕන දේ ගන්න ඕන. අහලා ඕන දේ ගන්න ඕන. அதை கேட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள ඕන வேண்டும். නැති දේ අයින් කරන්න ඕන. தேவையில்லாததை அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும். මෙහෙම යනකොට இப்படி போகிற நேரம் 33 වෙනි පරිච්ඡේදයේ 33வது அதிகாரம் 11 වෙනි පදයක දෙයක් බලන්න පුළුවන්. 11வது வசனத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். මෝසෙස් එක පුරුද්දක් තිබ්බා. மோசேக்கு ஒரு பழக்கம் இருந்தது. දෙවියන් වහන්සේ හම්බෙන්න ඇවිල්ලා වෙනම කූඩාරමක් තිබ්බා. ஆண்டவரை சந்திக்க வந்து அதுக்கு வேறு ஒரு கூடாரம் இருந்தது. මෝසෙස් එතනට ගිහලා දෙවියන් වහන්සේත් කතා කරනවා. அந்த இடத்துக்கு போயிட்டு மோசே ஆண்டவரோடு பேசுகிறார். දෙවියන් වහන්සේ වහින්නේ කොහොමද දන්නවද? ஆண்டவர் எப்படி இறங்குகிறார்? වලාකුලෙන් බහිනවා. ஒரு மேகத்தின் மூலமா இறங்குகிறார். මේක බලන් ඉන්න එක්කෙනෙක් හැම වෙලේම. அதை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த நேரமும். කවුද? யாரு? කියවන්න 32 වෙනි පරිච්ඡේදය 33 වෙනි පරිච්ඡේදය 11 වෙනි පදය. 33வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவர் பாளையத்துக்கு திரும்பினார். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவருடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். මිනිසෙකු තමගේ මිත්‍රයාට මුහුණට මුහුණලා කතා කරන්නක් මෙන් ස්වාමීන් වහන්සේ මෝසෙස් සමග කතා කළසේක. ඔවුන් නැවත කඳවුරට හැරී ආයේ. නමුත් නූන්ගේ පුත්‍ර තරුණයෙක් වන ඔහුගේ සේවකයා යොෂුවා කූඩාරමෙන් අහක්ව නොගියේය. මේ බලන්න. பாருங்க, මේ මෝසෙස් ගිහලා දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කරන්න මේ කූඩාරම ඉඳලා. மோசே இந்த கூடாரத்துக்கு போய் ஆண்டவரோடு பேசும்படியாக போகிறார். දෙවියන් වහන්සේ වලාකුලෙන් බහිනවා. ஆண்டவர் மேகத்தின் மூலமா දෙවියන් இறங்குகிறார். වහන්සේත් එක්ක මුහුණට මුහුණ කතා කරනවා. ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுகிறார். ඊට පස්සේ ආපවර කැම්ප් සයිට් එකට මිනිස්සු ඉන්න තැනට එනවා. அதே போல அவர் மற்ற கூடாரங்கள் இருக்கிற இடத்துக்கு மோசே வருகிறார். යෝෂුවා யோசுவா එන්නේ නැහැ. யோசுவா வரவில்லை. එයා අතනම ඉන්නවා. அவர் அதே இடத்துல நிற்கிறார். එයාගේ ආකල්පය මොකද්ද? அவருடைய எண்ணம் என்ன? දෙවියන් වහන්සේ. தேவன். කොහොමද මේ නායකයත් එක්ක කතා කරන්නේ? எப்படி இந்த தலைவரோடு ஆண்டவர் பேசுகிறார்? කොහොමද මේ දේවල් වෙන්නේ? இது எப்படி நடக்கிறது? කොහොමද මේක සිද්ධ වෙන්නේ කියලා එයා එතන ආසාවෙන් ඉන්නවා. அந்த இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்பதை குறித்து ஆசையாக அந்த இடத்துல இருக்கிறார். අපි நாங்கள் ඉරිදා එන චර්ච් එකට. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவோம். අනේ අපි නැන්දම් වයින්නවා. என்னுடைய மாமியார் வருகிறார். අනේ අපි මාමා එනවා. எங்களுடைய மாமனார் අනේ வருகிறார். අපි අරයා එනවා. அந்த அவர் வருகிறார். අර යන්නා මෙහෙ. அந்த ஜெப கூட்டம் ඒකට එන්න වෙලාවක් නැහැ. அதுக்கு வருவதற்கு நேரம் இல்லை. මේ රැස්වීම இந்த கூட்டம் ඒකට එන්න වෙලාවක් නැහැ. அதுக்கு வருவதற்கு நேரம் இல்லை. අපිට ගොඩක් වැඩ තියෙනවා. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. හැබැයි යෝෂුවා ஆனா யோசுவா එයාට වැඩ තියෙද්දි அவருக்கு வேலை இருக்கிற நேரமும் එයා ඕනවට වැඩිය අතිරේක හොයනවා. அவருக்கு தேவைக்கு அதிகமாகவே சிந்திக்கிறார். ලොක්ක කූඩාරේ ඉඳලා යනවා දෙවියන් වහන්සේ හම්බෙලා. அந்த தலைவர் வந்து ஆண்டவரோடு பேசிவிட்டு கூடாரத்தை விட்டு போகிறார். හැබැයි මෙයා නෙවෙයි අතාරින්නේ. ஆனால் யோசுவா அதை விடவில்லை. මෙයා එතනම ඉන්නවා. அவர் அதே இடத்துல இருக்கிறார். කොහොමද මේ දෙවියන් වහන්සේ? எப்படி ஆண்டவர்? මම අතාරින්නේ නැහැ. நான் இதை விட மாட்டேன். අද කී දෙනෙකුට මේ ආසාව තියෙනවා. எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கிறது? ඉරිදා එනකොට ஞாயிற்றுக்கிழமை வருகிற நேரம், සිකුරාදා එනකොට இந்த சனிக்கிழமை வருகிற நேரம், ලංකාවේ ඉරිදා இங்கே இலங்கையிலே ஞாயிற்றுக்கிழமை, ඩුබයි වල සිකුරාදා துபாயில வந்து வெள்ளிக்கிழமை, මේක තව රටක තව දවසක් வேறு நாடுகளிலே வேற ஒரு நாள், සතියකට එකයි. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரமே. ඕකට ඇයි අපි එන්නේ නිකන් කාලේ ගන්න. ஆனால் அதுக்கு நாங்க எப்படி வருகிறோம்? அந்த நேரத்தை செலவழிப்பதற்காக. ඇයි අර රෑ තිස්සේ මැරිගෙන ආඥා කරන්නේ? ஐயோ விடிய விடிய ஏன் உட்கார்ந்து හැබැයි ஜெபிக்கிறோம்? අපිට නම කොහමද? ஆனா எங்களுக்கு எப்படி பேர்? අපි සෝල්දාදුවරු. நாங்கள் போர் வீரர்கள். අපි ක්‍රිස්තියානි යුද සෙබළවරු. நாங்க கிறிஸ்தவ நாங்க போர் வீரர்கள். අපිට තාම බ්‍රිගේඩියර් පට්ටම හම්බුනේත් නැහැ. இன்னும் எங்களுக்கு பிரிகேடியர் பட்டம் අපි கிடைக்கல. කර්නල් උනේත් නැහැ.
நாங்க கேர்னலாகவும் இல்ல තාම නිකන් හේවායෝ අර බිම දුවන හේවායෝ. இன்னும் நாங்க போர் வீரர்களாக இருக்கிறோம். හැබැයි සේනාධිපතියා ஆனால் சேனாதிபதி ලොක්කගේ කඳවුර ගාව ගිහලා අර කූඩාරම ගාව ඉන්න ලොක්ක කියන්නේ යන්නේ අතරලා. அந்த தலைவர் அந்த கூடாரத்தை விட்டு போனாலும் அந்த கூடார வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார். යෝෂුවා யோசுவா හැම වෙලේම என் நேரமும் තමාගේ 16 කොහොමද දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධතාව පවත්වන්නේ කියලා පසුපසුම හිටිය බලාගෙන. தன்னுடைய தலைவர் எப்படி ஆண்டவரோடு தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவதானமாக கவனித்தவர். එයා කවදාවත් ඒක අතහැරියේ නැහැ. அவர் எப்பொழுதுமே எந்த சந்தர்ப்பத்திலும் அதை விட்டுவிடவில்லை. මෙහෙම ගිහිල්ලා යාගේ ජීවිත කතාවේ இப்படி அவருடைய வாழ்க்கை வரலாறு போகிற நேரம் රමන් කතාව 12 වෙනි පරිච්ඡේදය වෙනකොට ලස්සන සිද්ධියක් වෙනවා. என்னாகும் 12வது அதிகாரம் வருகிற நேரம் ஒரு அழகான கதை. මොකද්ද මේ සිද්ධිය? என்ன சம்பவம்? මෝසෙස් දැන් ඔක්කොම ඔන්න ව්‍යවස්ථාව ඔක්කොම දීලා ඉවරයි ජනතාවට. மோசே நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு கொடுத்து விட்டார். මේක කරන්න පුළුවන් මේක කරන්න බෑ. இதை செய்யலாம் இதை செய்ய முடியாது. හැමදේම මිනිසුන්ට උගන්වලා ඉවරයි. எல்லாம் எப்படி என்று கற்றுக் கொடுத்து விட்டார். මෝසෙස්ට දැන් වයස 110යි. இப்போ மோசேக்கு வயது 110 வயசு. මේ ගණන් කතාව 12 වෙනි පරිච්ඡේදයේ මෝසෙස්ට වයස 110යි. இந்த சம்பவம் நடக்கிற நேரம் 110 வயது மோசே. අවුරුදු 30ක් ගිහිල්ලා ඉවරයි. இப்போ 30 வருடங்கள் போய்விட்டது. දැන් මොනවද සිද්ධ වෙන්නේ? இப்போ என்ன நடக்கிறது? හිතපු ගමන් එක ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. திடீர்னு ஒரு பிரச்சனை உருவாகுது. මෝසෙස් අවුරුදු 110 දී 110 வயதிலே மோசே පොඩ්ඩක් ඉතියෝපියාව පැත්තට හැරෙනවා. எத்தியோப்பியா பிரதேசத்தை நோக்கி பார்க்கிறார். ඉතියෝපියාව පැත්තට හැරෙනකොට යාගේ භාර්යාව සිපෝරා අමතක වෙනවා. எத்தியோப்பியா பகுதியை பார்க்கிற நேரம் தன்னுடைய மனைவியாக சிப்போராலை மறந்து ඉතියෝපියාවට පැත්තට හැරලා තව විවාහයක් කරගන්නවා. அங்கே எத்தியோப்பியாவிலே பக்கம் திரும்பி இன்னொரு திருமணம் செய்து. හැබැයි ව්‍යවස්ථාව කියනවා ஆனால் நியாய பிரமாணம் சொல்லுது අපිට අදාළ නැති எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத අපිට අපේ වචනයට අදාළ නැති எங்களுடைய வசனத்துக்கு சம்பந்தம் இல்லாத අපේ දෙවියන් වහන්සේ අදහන් නැති எங்களுடைய ஆண்டவரை நமஸ்கரிக்காத අයව විවාහ කරගන්න බෑ. இருக்கிறவர்களை திருமணம் முடிக்க முடியாது. මෝසෙස් ஆனால் மோசே අවුරුදු 110 ගිහිල්ලා ගෙනාවාරේ 110 வயதிலே போய் எத்தியோப்பியாவில இருந்து ஒரு மனைவியை கொண்டு දැන් வருகிறார். 110 කෙනෙකුට කසාදයක් ඕනද කියලා කියන්නේ 110 வயதிலே ஒரு திருமணத்தை நினைத்து பாருங்கள். 60 පැන්නාම අපිට අවද ගන්න බෑ. 60 வயது தான் உடனே எழுந்து நடக்க முடியாது. 60 පැන්නාම බෑ. 70 வயது வந்ததுக்கு அப்புறம் முடியாது. මෝසෙස් 110 කාන්තාවක් හොයාගෙන ගියා. 110 வயதிலே ஒரு பெண் தேடி கொண்டு போகிறார். විවාහ කරගත්තා. திருமணம் முடித்துக் கொண்டார். දැන් ඒකට විරුද්ධව මේ 12 වෙනි පරිච්ඡේදය කතා කරන කවුද දන්නවද? அதுக்கு விரோதமாக இந்த 12வது வசனத்திலே பேசுகிறார். யார் தெரியுமா? ආරෝන්. ஆரோன். කවුද? ප්‍රථම පූජකයා. பிரதான ஆசாரி. ඊට පස්සේ කතා කරනවා කවුද? அதுக்கு பிறகு யார் பேசுவது? මිරියම් කතා කරනවා. மிரியம். කවුද බයිබලයේ පළවෙනි අනාගත වක්තුලෝරිය? வேதத்திலே இருக்கிற முதல் தீர்க்கதரிசி யார்? කොහොමද කතා කරන්නේ? எப்படி சொல்லப்படுகிறது? එයා කොහොමද එහෙම කරන්නේ? அவர் எப்படி செய்ய එයා முடியும்? කරන එක වැරදි. அவர் செய்வது தவறு. ඇයි අපි ආඥා කරොත් දෙවියන් වහන්සේ අහන්නේ නැද්ද? ஏன் நாங்க ஜெபிச்சா ஆண்டவர் கேட்க ඇයි අපි மாட்டார்? මෙහෙම කරොත් දෙවියන් වහන්සේ අහන්නේ නැද්ද? நாங்க ஜெபிச்சா ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? කියලා කාට විරුද්ධවද කතා කරන්නේ? யாருக்கு விரோதமாய் பேசுகிறார்? තමන්ගේ මල්ලිව මෝසෙස්ට විරුද්ධව. தன்னுடைய சகோதரனாகிய மோசேக்கு. මේක අහගෙන ඉන්න දෙවියන් වහන්සේ. இதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ අහගෙන ඉඳලා කියනවා ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருந்து சொல்லுகிறார். කවුද ඔය දෙන්න? யார் நீங்க யார்? කවුද මගේ 16ට විරුද්ධව කතා කරන්නේ? என்னுடைய தலைவர்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கு நீ யார்? අහස පොළව නිර්මාණය කරපු මම, வானத்தையும் பூமியை படைத்த මුළු நான், විශ්වයම නිර්මාණය කරපු මම, முழு பிரபஞ்சத்தையுமே சிருஷ்டித்த මාව நான். මාව බලන්න බෑ කිසිම කෙනෙකුට. என்னை ஒருத்தருக்கும் பார்க்க හැබැයි முடியாது. මෝසෙස් මගේ මූණට මූණ බලලා කතා කරනවා. ஆனால் மோசே முகமுகமாய் என்னோடு பேசுகிறார். එයා මොනවා හරි වැරද්දක් කරන මම බලා ගන්නවා. அவன் ஏதாவது தவறு செய்தால் நான் பார்த்துக் ඔය கொள்வேன். දෙන්න කවුද ඒ ගැන කතා කරන්නේ? நீங்க யார் அவனுக்கு விரோதமாக එන්න பேசுவது? කියන கூடாරමට கூடாரத்துக்கு வர சொல்லுகிறார். බහැරෙනවා දෙවියන් වහන්සේ බලාකුලෙන්. ஆண்டவர் ஒரு மேகத்தின் மூலமா இறங்கி வருகிறார். ප්‍රශ්නේ විමසනවා. அந்த பிரச்சனை தீர்க்கிறார். එළියට යනවා වෙilla කවුද? මෙරියම් කුෂ්ඨ රෝගෙත් එක්ක. வெளியே குஷ்டரோகத்தோடு மிரியம் போகிறார். ආරෝන් අරේට මේක තුවගෙන අඬාගෙන ඉන්නවා දැන් මොනවද කරන්න කියලා. ஆரோன் அங்கே இங்கே ஓடி அலைஞ்சிட்டு இருக்காரு, என்ன செய்வது என்று தெரியாமல். හැබැයි මෙතන එක්කෙනෙක් හිටියා තව එක්කෙනෙක්. ஆனால் இந்த இடத்துல இன்னொருவர் இருந்தார். එයා ආරෝන්ටයි මිරියම්ටයි වැඩි දේවල් දන්නවා. ஆரோனையும் மிரியத்தையும் விட அதிகமான விஷயங்களை அறிந்தவர். කවුද? யாரு? සේවකයා වූ යොෂුවා. ஊழியக்காரனா இருந்த யோசுவா, සේනාපති යොෂුවා. சேனாதிபதி யோசுவா. එයා දන්නවා මේක වැරදි.
அவருக்கு தெரியும் இது பிழை. හැබැයි මොනවද කියන්න බෑ. ஆனால் எதுவுமே சொல்ல முடியாது. ඇයි නායකයානේ? அதுக்கு காரணம் தலைவர், தலைமைத்துவம். පවුලේ ඔක්කොම එකතු වෙලා විරුද්ධව කතා කරා. குடும்பம் எல்லாமே சேர்ந்து அந்த தலைவருக்கு விரோதமாய் பேசியது. මෙයා මොනවද කියන්න කියලා. இவர் எதுவுமே මෙයාට பேசல. පේනවා. இவருக்கு මේක වැරදි. இது தவறு. මේ අවස්ථාවට එහා යනවා. இது நியாயப்பிரமாணத்துக்கு அப்பாலே ஒரு காரியத்தை செய்கிறார். හැබැයි මෙයා දෙවියන් වහන්සේත් එක්ක ඒක වෙනම සම්බන්ධව ගෙනියන නායකයව බලා ගන්න. ஆனால் தேவனோடு அவர் சம்பந்தம் பார்த்து கொள்ளுகிறார். මම නායකයට විරුද්ධව කතා කරොත් நான் தலைவருக்கு விரோதமாக මමත් කැරලි ගැහුවොත් நானும் அவர்களோடு கூட்டு சேர்ந்தால் සේවය නැති වෙනවා. ஊழியம் இல்லாமல் போய்விடும். නායකයා තමාව පසුතැවිලි වෙලා හදාගත්තොත් அந்த தலைவர் மனம் திரும்பி தானே சரி செய்து கொண்டார். ඒකට කලින් මම කැරලි ගහන සේවය කැඩුවොත් அதற்கு முன்பதாக அந்த ஊழியத்தை நான் உடைத்தால் දෙවියන් වහන්සේ මහන්සි වෙන්නේ සේවය නැති වෙනවා. ஆண்டவர் உருவாக்கின அந்த ஊழியம் இல்லாமல் போய்விடும். එයා කොයි වෙලේවත් ඇවිල්ලා තමාගේ නායකයා ගැන වැරදි අනිත් කට්ටියත් එක්ක කතා කරන්නේ නැහැ. அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் கூட அந்த தலைவருக்கு விரோதமாய் பேசவில்லை. නායකයාගේ අඩුපාඩු කතා කරන්න ගියේ නැහැ. தலைவருடைய குறைகளை பேசவில்லை. නායකයාට විරුද්ධව ගියේ නැහැ. அந்த தலைவருக்கு விரோதமாக எதுவும் செய்யவில்லை. නායකයාගේ හැම දෙයක්ම ඇවිල්ලා ආරක්ෂා කරගත්තා. அந்த தலைவருடைய எல்லா காரியங்களையும் பாதுகாத்து රහස එළියට අරන් ගියේ නැහැ. ரகசியத்தை வெளியே கொண்டு போக දෙවියන් වහන්සේ බලාගයි කියලා හිතුවා. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று நினைத்தார். පවුලේ අය විරුද්ධ වෙනකොටත් குடும்பத்தார் அவருக்கு விரோதமாக හැම எழுப்பினர். දෙයක්ම දන්නේ එක්කන පාළුවේ හිටියා. எல்லாவற்றையும் அறிந்தும் பேசாமல் இருந்தார். නායකයෝ යටතේ අද නායකයෝ ශ්‍රේෂ්ඨ පුද්ගලයෝ බවට පත් වෙන්න කවුද හේතුව? இந்த தலைவர்கள் ஒரு சிரேஷ்ட பிரஜைகளாக மாறுவதற்கு காரணம் யார்? එයා යටතේ ඉන්න ගෝලයෝ. அவர்களுக்கு கீழே இருக்கிறதான ஊழியர்கள். මේක අඳුරගත්තා මේ කිසිම දෙයක් දන්නේ නැති යොෂුවා. இதை அறிந்து கொண்டார். இதை பற்றி ஒன்றுமே அறியாமல் இருந்த යොෂුවාට අහන්න තිබ්බා. யோசுவாவுக்கு கேட்க இருந்தது. ඇයි මෝසස් මේ සර්? ஏன் மோசே? දෙවියන් වහන්සේ අරගෙන ඉන්න තියෙන එපා කියලා තියෙනවා. ஆண்டவர் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். එයාත් එක්කම ඉතියෝපියාවට යන්න ඇති අර ඇන්ටි වණ ගහගෙන ඉන්න. அவரோடு போயிருக்கலாம் சில நேரம். එතකොට අර කුමාර කියන්න තිබ්බා. அப்ப கூட சொல்லி இருக்கலாம். කිව්වේ නැහැ. சொல்லவில்லை. අනේ මං ඇයි ඕක කියන්න යන්නේ? நான் ஏன் இதை செய்ய මම ඕක කියලා ඇවිල්ලා නැති දේවල් මං ඇති කරගන්න යන්නේ. ஏன் நான் சொல்லி இருக்கிறவைகளை இழந்து போக வேண்டும்? දෙවියන් වහන්සේ කිව්වා. ஆண்டவர் சொன்னார். වෙන කිසිම කෙනෙකුට කියන්න කියන්නේ. வேற யாருக்கும் சொல்லவில்லை. මේක තමයි යොෂුවාගේ සාර්ථකත්වය. இதுதான் யோசுவாவுடைய පවුලේ අය විරුද්ධ වෙනකොට குடும்பத்தார் விரோதமாக எழும்புகிற நேரம் තමන් විරුද්ධ වෙන්න ගියේ නැහැ. තමන් විරුද්ධ වෙන්න ගියේ නැහැ. அவர் விரோதமாக எழும்பவில்லை. තමන් නායකත්වයේ රැකගත්තා. அவர் தன்னுடைய தலைமைத்துவத்தை காத்துக் கொண்டார். ගණන් කතාව 13 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදේ. என்னாகும் 13வது அதிகாரம் 16வது வசனம். නායකත්වය රැකගත්ත නිසා அந்த தலைவருடைய காரியங்களை அவர் பாதுகாத்ததுனால දෙවියන් වහන්සේ එයාගේ නමත් වෙනස් කරනවා. ஆண்டவர் அவருடைய பெயரையும் மாற்றுகிறார். ගණන් කතාව 13:16. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். දේශය සෝදිසි කරන පිරිස මෝසස් එව මනුෂ්‍යයන්ගේ නාමයන් මේ. මෝසස් නූන්ගේ පුත්‍ර හොෂේයාට යෝෂුවායයි නම් තබුසේක. මොකක්ද මේ යොෂුවා කියලා කියන්නේ? இந்த யோசுவா என்ற பெயருடைய அர்த்தம் என்ன? යාහුවේ මගේ ගැලවීම. இந்த யாஹ்வே தேவனுடைய ரட்சிப்பு. ගැලවීම කියන නමට තව එක කොටසක් ඇතුළත් කරවුවා මෝසස්. ரட்சிப்பு என்கிற அந்த பகுதிக்கு இன்னொரு காரியத்தை அவர் இன்னொரு அர்த்தத்தை சேர்க்கிறார். දෙවියන් වහන්සේ මේ ගැලවීම කියලා. தேவனே ரட்சிப்பு என்று. එතන ඉඳලා තමයි හෝෂයා යොෂුවා බවට පත් උනේ. ஓசியா என்கிற அந்த நபர் அதிலே இருந்துதான் யோசுவா என்று அழைக்கப்படுகிறார். නම් හොයාගෙන දුවනවා. அந்த பேரை தேடிக்கொண்டு ஓடுகிறார். නායකත්වයට දෙන්න කට්ටිය විල මට නමක් ඕන කියලා හිතනවා. அந்த தலைவர்களோடு இருக்கிற நேரம் தனக்கு ஒரு பேர் මම ප්‍රසිද්ධ වෙන්න ඕන කියලා හිතනවා. நான் பிரசித்தமாக வேண்டும் என்று. මම මේ වගේ පුද්ගලෙක් වෙන්න ඕන කියලා හිතනවා. நான் இப்படிப்பட்டவராய் මට மாற නාමයක් ඇති වෙන්න ඕන කියලා හිතනවා. எனக்கு ஒரு பேர் வர வேண்டும் என்று. හැබැයි කතා කරන්නේ මොනවද? ஆனால் பேசுவது என்ன? නායකයා ගැන වැරදි. தலைவருக்கு விரோதமாக. ඉන්නේ කොහමද නායකයාට විරුද්ධව? இருப்பது எப்படி தலைவருக்கு விரோதமாக? කොහමද නම වෙනස් වෙන්නේ? எப்படி பேர் மாற? කොහමද ගෞරවාන්විතයක් ලැබෙන්නේ? எப்படி ஒரு கௌரவம் හැබැයි கிடைக்கும்? යොෂුවා ஆனால் யோசுவா තමන්ගේ නායකයාට විරුද්ධ වුණේ නැහැ. தன்னுடைய தலைவருக்கு விரோதமாக නායකයාව ආරක්ෂා කරවුවා. தன்னுடைய தலைவரை பாதுகாத்தார். දෙවියන් වහන්සේගේ ගෞරවාන්විත නාමයකුත් තමන්ගේ හෝෂයා කියන නමට එකතු වෙලා යොෂුවා බවට පරිවර්තනය වෙනවා. தன்னுடைய பேரோடு ஒரு பேர் தேவனுடைய நாமத்தையும் கலந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கப்படும். ගෝලෙව හැටියට ගෞරව හොයාගෙන දුවනවාද? தலைவர் சீஷர்களாக கௌரவத்தை தேடிக்கொண்டு ஓடுகிறீர்களா? හැබැයි අපේ නායකයාට දෙන ගෞරවය මොනවද?
எங்களுடைய தலைவருக்கு நாங்கள் கொடுக்கிற දෙවියන් கௌரவம், වහන්සේගේ දාසයව අපි කොහොමද බලන්නේ? தேவனுடைய தாசனுக்கு நாங்கள் எவ்வளவு கௌரவத்தை கொடுக்கிறோம். ගණන් කතාවේ ඒ 13 වෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි පදේ ඇයි මෙහෙම නමක් දුන්නේ? அதே 13வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஏன் அப்படிப்பட்ட ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது? ඊශ්‍රායල් සෙනඟ දැන් පුරා තුර ඇවිල්ලා හමාරයි. இன்று நிறைய பேர் வந்து விட்டார்கள். තව අවුරුදු 10ක් විතර තියෙන්නේ. இன்னும் 10 வருடங்கள் இருக்கிறது. දැන් තමන් යන දේශය හොයලා බලන්න ඕන. இனி நாங்கள் போகிற தேசத்தை குறித்து தேடி பார்க்க வேண்டும். මෝසෙස් මොනවද කරන්නේ? மோசே என்ன செய்தார்? ගෝත්‍ර 12න්ම නායකයෝ හොයාගත්තා. 12 கோத்திரங்களிலிருந்து 12 பேரை தேர்வு செய்கிறார். අපි යන්න යන දේශය පොඩ්ඩක් විපරම් කරලා බලලා ඉන්න කියලා කිව්වා. நாங்கள் போகிற தேசத்தை குறித்து தேடி பார். මේ මිනිස්සු ගිහිල්ලා இவர்கள் போய் ගිහිල්ලා ඇවිල්ලා මේ මොනවද ඉදි රට ඉදි අරගෙන ආවා. அங்கே இருந்து திராட்சை பழங்களை கொண்டு මේ வந்தார்கள். රට හොඳට හැම ඔක්කොම බලලා ඇවිල්ලා இந்த நகரத்தை குறித்து இந்த தேசத்தை குறித்து முழுவதும் பார்த்துவிட்டு මෝසෙස් කිව්වා අපි යන රට හරි හොඳයි. நாங்க போக போற நாடு නියමයි. நல்ல நாடு. හැබැයි ஆனால் ඒ යෝධයෝ ඉන්නවා. அங்க பொல்லாத ලොකු பயங்கரவாதிகள், බලගැටියෝ ඉන්නවා. அங்க பெரிய අපිට ඒ කවදාවත් යන්න බෑ. அங்க எங்களுக்கு எப்பவும் கூட போக முடியாது. මොනවද කිව්වේ? என்ன சொன்னார்கள்? ඍණාත්මක වචන. அவர்கள் எதிர்மறையான காரியங்கள். යෝෂුවා නියෝජනය කරේවිලා මනාසේ ගෝත්‍රය. இந்த மனாசே கோத்திரத்திலே இருந்து යෝෂුවා මනාසේ ගෝත්‍රයේ නියම එයා ඇවිල්ලා ඒකේ නායකයා හැටියට කාලෙබ් එක්ක ගියා. அவர் அந்த கோத்திரத்தினுடைய தலைவராக காலேபோடு එයාත් சேர்ந்தார். ඒ ටිකම තමයි දැක්කේ. அவரும் அவைகளை தான் கண்டார். එයාත් ඒ ටිකම දැකලා ඇවිල්ලා කියනවා ஆனால் அவர் அவைகளை கண்டு வந்து சொல்கிறார், අපිත් ඔය ටිකම තමයි දැක්කේ. நாங்களும் இவைகளை தான் கண்டோம். හැබැයි අපිට ඒක ජය ගන්න පුළුවන්. ஆனால் இதை நாங்கள் ஜெயிக்க முடியும். හැබැයි අනිත් ඔක්කොමලාම ගෝත්‍ර 11 කට්ටිය කියන්නේ මොනවද ඇවිල්ලා? ஆனால் 11 கோத்திரங்களில் இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? කවදාකවත් අපිට ඒක ගන්න බෑ. ஒரு நாள் கூட எங்களுக்கு ஜெயிக்க முடியாது. කවදාකවත් යන්න බෑ. ஒரு நாள் கூட எங்களுக்கு போக முடியாது. මොනවද කරන්නේ? என்ன செய்வது? මිනිස්සුව කඩනවා. මිනිස්සුව කඩනවා. ஜனங்களுடைய எண்ணங்களை உடைத்தார்கள். අවුරුදු 30ක් මේ ඇවිල්ලා හිටපු මිනිස්සු இந்த 30 வருடங்களாக வந்த இந்த ஜனங்கள் මේ කටි රතු මුහුද දෙබාගෙනව දැක්කා. இவர்கள் செங்கடலை பிளந்த කරේ වතුරේ ගල් වලින් වතුරේ නැහැටි දැක්කා. கப்பாரில் இருந்து தண்ணீர் வருவதை හාස්කම් වලින් වලාකුළු වලින් අරන් යන හැටි දැක්කා. இந்த மேகங்கள் மூலமாக ஆண்டவர் வருவதை හාස්කම් වලින් යුද්ධ ජයග්‍රහණ දීපු එක දැක්කා. இந்த அற்புதங்கள் வழியாக මන්නා කියලා කෑම සම්පේප හැටි දැක්කා. மன்னா ஆண்டவர் கொடுத்ததை கண்டார்கள். හැබැයි දැන් අඬනවා. ஆனால் இப்பொழுது பாருங்கள், අයියෝ අපි ඉවරයි. ஐயோ முடிஞ்சு, මෝසේ අපිව මරන්න බැලට ගෙනාවා. மோசே எங்களை கொல்றதுக்கு අපි ආපහු ඊජිප්තුවට ගියා නම් හොඳයි. மறுபடியும் எகிப்துக்கு අපිට போனாங்க. බෑ එපා. எங்களுக்கு இது வேணாம். අපිට අර හොඳ කෑම තියෙනවා. எங்களுக்கு அது நல்ல අර சாப்பாடு, පුහුල්ලම් වෙනවා. எங்களுக்கு அங்க අර මේවා හම් වෙනවා. அங்க இருந்து அது கிடைக்கிறது. කෑම කියලා කියන්නේ සමහර මිනිස්සු මරණ දෙයක්. நிறைய நேரம் சாப்பாட்டுனாலேயே சில பேர் சாப்பிடுறாங்க. කෑම කොහොමරි හම් වෙනවා. எப்படியாவது சாப்பாடு கிடைக்கும். උදේටත් හම් වෙනවා, දවල්ටත් හම් වෙනවා. காலை நேரத்தும் கிடைக்குது, රාත්‍රියටත් හම් වෙනවා. ராத்திரிக்கும் கிடைக்கும். පාරේ හිතන්න බලන්න. இந்த ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரர்கள் කවදාවත් හිතන්නේ මං ඇවිල්ලා ෆ්‍රයිඩේස් හදන්න ඕන. அவரு எப்பயுமே யோசிக்க மாட்டாங்க, நான் ஃப்ரைட் ரைஸ் මං ගිහලා බුෆේ එක කන්න ඕන. நான் ஒரு புஃபேல சாப்பிடணும், මං ඇවිල්ලා අර හෝටලේ කන්න ඕන කියලා நான் හිතන්නේ. அந்த ஹோட்டல்ல சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க. මිනිස්සු දන්නා මට කොහොමද කෑම හම් වෙනවා කියලා. ஆனா அந்த பிச்சைக்காரனுக்கு தெரியும் எப்படி தனக்கு சாப்பிட අපි முடியும். අපි ஆனா நாங்க කෑම නිසාම ගහ මරා ගන්න. சாப்பாட்டுனாலேயே நாங்க அடிச்சுக்கிட்டு, කෑම නිසාම රණ්ඩු වෙනවා. இதனாலேயே சண்டைகள், කෑම නිසාම තරහ යනවා. இந்த உணவினாலேயே கோபங்கள் உருவாகும். අයියෝ ඔයා හොඳට ඉන්නවද අයියේ? நீங்க நல்லா இருக்கிறீங்களா ඒ මාන්නේ. அப்படி கேக்குறது. දැක්කම මහන්නේ. கண்டோடனே கேட்பது, මොනවද මට කටගෙන ආවේ? என்ன சாப்பிட போனீங்க? මේ වගේ තමයි අර මිනිස්සු. இப்படித்தான் இந்த இஸ்ரவேலர்கள். කෑම කිව්වොත් ඉවරයි. சாப்பாடுன்னு சொன்னா කෑම කොහෙන්ද හම් වෙනවා. சாப்பாடு எப்படி சரி கிடைக்கும்? ඒ විතරක් නෙවෙයි අර මිනිස්සු ඇවිල්ලා මොනවද කිව්වේ? ஆனால் இவர்கள் வந்து என்ன යන්න சொல்லுகிறாங்க? බෑට. போக இயலாது. කවදාකවත් ඒකට ගන්න බෑ. எப்ப கூட எங்களால அதை ஜெயிக்க கூட முடியாது. කඩනවා. அந்த எண்ணங்களை உடைக்கிறார்கள். හරි ආසයි සමහර කටිට අනිත් කයිටිව අවුල් කරලා මොනවද වෙන්නේ කියලා බලන්න. மற்றவர்களை குழப்பி விட்டு அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்கு நிறைய பேருக்கு விருப்பம். රණ්ඩු ඇති කරලා ගහගන්න එක බලන්න. இந்த சண்டைகளை உருவாக்கி பார்க்க. දැන් මේක තමයි අනිත් අය කරන්නේ. இதுதான் மற்றவர்கள் செய்தார்கள். මේකේ ස්පිරිට් එකක් දන්නවද? இது ஒரு ஆவி. මේකේ ජනාවක් දන්නවද? இது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். මෝසෙස් මොනවද කරන්නේ? மோசே என்ன செய்கிறார்? තව අවුරුදු 10ක් තියෙන්නේ. இன்னும் 10 வருடங்கள் යනරට කොහමද කියලා බලන්න ඔත්තුකාරය වුණා ගෝත්‍ර 12යි. 12 கோத்திரங்களிலிருந்து ஜனங்களை தெரிவு செய்து அனுப்புகிறார். 12යි 11ක් ඇවිල්ලා කියනවා. 11 பேர் வந்து යන්න சொல்றாங்க. බෑ. அதுக்கு போக இயலாது. ඒ ඉදි තියෙනවා. அவர்கள் ඒ කිරි තියෙනවා. அங்கே பால் இருக்குது. හැබැයි අපිට කවදාවත් ඒ නටන්න ගන්න බෑ.
ஆனால் அங்கே போய் எங்களுக்கு அதை பிடிக்க ඒ முடியாது. මිනිස්සු යෝධයෝ වගේ. அங்க இருக்கிறவங்க எல்லாம் අඩි பயங்கர පොරකැට්ටෝ වගේ. நாங்க வந்து வெட்டுக்கிளி மாதிரி. මේක අහපු කාලේම යෝෂුවයි இதை கேட்ட காலேபும் யோசுவாவும் ඇතුම් ඉරාගෙන අයියෝ ගාලා අඬනවා. ஐயோ என்று அதை உடுப்பெல்லாம் கிழிச்சுக்கிட்டு නෑ அழுகிறாங்க. නෑ යන්න පුළුවන්. இல்ல போகலாம், අපිට ඒක ගන්න පුළුවන්. அதை எங்களுக்கு ஜெயிக்க අපිට முடியும். යුද්ධ කරලා දිනන්න පුළුවන්. யுத்தம் செய்து அதை දෙවියන් ஜெயிக்க முடியும். වහන්සේ අපිට ඒ රට දෙනවා ஆண்டவர் எங்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பா කියලා ඇදහිල්ලෙන් කතා කරනවා. சொல்லி விசுவாசத்திலே பேசுகிறார்கள். නායකයෝ ගාව ඉන්න ගෝලයෝ, இந்த தலைவர்களிடத்திலே இருக்கிற இந்த சீஷர்கள், නායකයෝ ගාව ඉන්න දාසයෝ இந்த தலைவர்களிடத்திலே இருக்கிற ஊழியர்கள் කවදාවත් ඍණාත්මක ඇදහිල්ලෙන් කතා කරන්නේ නැහැ. எந்த நேரமும் தவறான கண்ணோட்டத்திலே කොයි பேசக்கூடாது. වෙලේ බැලුවත් නැහැ. எந்த நேரம் பார்த்தாலும் කොයි இல்லை, වෙලේ බැලුවත් බෑ. எந்த நேரம் பார்த்தாலும் ஏலாது, කොයි වෙලේ බැලුවත් ඕක කරන්න බෑ. எப்ப பார்த்தாலும் இதை செய்ய නෑ ඕක முடியாது, වෙන්නේ නැහැ. இது செய்ய இயலாது. ගෝත්‍රේ 11ක් මෙහෙම තමයි කිව්වේ. இந்த 11 கோத்திரம் அப்படிதான் சொன்னது. හැබැයි මේ යෝෂුවා කියන මිනිස්සයා ஆனால் யோசுவா என்கிற மனிதன் කාලෙත් එක්ක එකතු වෙලා කියනවා காலேபோடு சேர்ந்து சொல்லுகிறார், නෑ අපිට ගන්න පුළුවන්. ஆனா எங்களுக்கு முடியும். දෙවියන් වහන්සේ රට දෙනවා. ஆண்டவர் அந்த தேசத்தை අපි ඒකට යනවා. அந்த தேசத்துக்கு நாங்க போவோம். හැබැයි මෙතන මොනවද වෙන්නේ? ஆனா இந்த இடத்துல என்ன ඔයදෝ நடக்குது? නැති ආත්මයක් කනවස්සට ඇතුළට රිංගලා எங்கேயோ இருக்கிற ஒரு பிசாசு அவர்களுக்கு අයියෝ අපිට කැම නෑනේ. எங்களுக்கு சாப்பிட இல்லையே, අයියෝ අපිට බෑනේ. ஐயோ எங்களுக்கு முடியாது. අරයා මෙයා අතර රණ්ඩුව උස්සලා அவர்கள் அந்த ஜனக்கூட்டத்தால் අර රටට යන එක එපා කරනවා. அந்த நாட்டுக்கு போவதை குழப்பி போடுகிறார்கள். හැබැයි යෝෂුවා ஆனா யோசுவா කාලෙත් එක්ක එකතු වෙලා காலேபும் சேர்ந்து 13 වෙනි පරිච්ඡේදයේ ගණන් කතාව 13 වෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි පදේ ඉඳලා 14 වෙනි පරිච්ඡේදය දක්වා කියවුවොත් என்னாகும் 13வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து 14வது அதிகாரம் வரை வாசித்து பார்த்தால் ඒක දැක්කවන්න එපා. அதை இப்ப வாசிக்க தேவையில்லை. ඒක බැලුවා නම් තේරෙනවා அதை வாசித்தால் எங்களுக்கு தெரியும் නායකයාට දෙන්න මේ වැඩකාරය නැත්තම් මේ ගෝලයා කොහොමද ඒ රට අපිට ගන්න පුළුවන් කියලා කිව්වේ කියලා. அந்த தலைவர் தனக்கு தன்னிடத்தில் இருந்த அந்த சீஷனுக்கு எப்படி சொல்கிறார் அந்த நாட்டை பிடிப்பது என்று අද குறித்து. බොහෝ ගෝලයන්ට இன்று இருக்கிற அநேக බොහෝ சீஷர்கள் නායකයන්ගේ දාසයන්ට මේ ඇදහිල්ල නැහැ. அந்த தலைவர்களுக்கு இந்த இந்த விசுவாசம் இல்லை. මේක சீஷர்களுக்கு නැතුව ඇවිල්ලා වෙන දේවල් වලට අහුම්කම් දෙන්නේ. வேறு காரியங்களுக்கு වෙන செல்வது, දේවල් කරගෙන ඉන්නේ. வேறு ඒ காரியங்களுக்கு නිසා செல்வது. දර්ශනය අද සඵලත් වෙන්නේ නැහැ. அதனால தரிசனம் ஒரு ஒரு முழுமையை அடையாது. මේක බලන් හිටියා දෙවියන් වහන්සේ. இதை ஆண்டவர் பார்த்து මේක බලන් හිටියා මෝසස්. இதை பார்த்து கொண்டிருக்கிறார் மோசே. ගණන් කතාව 27 වෙනි පරිච්ඡේදයේ என்னாகும் 27வது அதிகாரம் 18 වෙනි පදේ 18வது வசனம் මොනවද වෙන්නේ කියලා බලන්න. என்ன நடக்குது என்று பாருங்க. දැන් මෙයාට වයස කීයද දන්නවද? இப்ப இவருக்கு வயசு என்ன தெரியுமா? මෙයාට වයස දැන් සම්පූර්ණ වෙනවා. இப்ப வயது சம்பூர்ணமாகுது. කියවන්න. வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனாகிய நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. ස්වාමීන් වහන්සේ මෝසස්ට කතා කොට ආත්මය ඇති මිනිසෙක් වන නූන්ගේ පුත්‍ර යෝෂුවා කැඳවා නුඹේ අත උපිට තබන්න. මොනවද වෙන්නේ? என்ன நடக்குது? ඊළඟ නායකත්වයට ආලේප කරනවා. அடுத்த தலைமைத்துவத்துக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். අනිත් ගෝත්‍ර වලින් තෝරගෙන ආලේප කරේ නැහැ. மற்ற கோத்திரங்களில் இருந்து தெரிவு செய்யவில்லை. යෝෂුවාව තෝරන්නේ ඇයි? யோசுவாவை ஏன் தெரிவு செய்யப்படுகிறது? හේතුවද මේ එකපාරට සතියෙන් තෝරගත්තා කියලා? ஏன் திடீரென அது ஒரு வாரத்திலே தெரிவு செய்ய வேண்டும்? නෑ. இல்ல இல்ல. යෝෂුවා මෝසස් එක්ක අවුරුදු 40ක් හිටියා. யோசுவா மோசேயோடு 40 வருடங்கள் இருந்தார். 42කින් ආවා. 42 வயதிலே வந்தார். මෝසස් එක්කම ගියා. மோசேயோடு பிரயாணம் பண்ணார். අවුරුදු 40ක් ට්‍රේනින් වුණා. 40 வருடங்கள் மோசேயாலே பயிற்சிவிக்கப்பட்டார். අවුරුදු 35 වෙනකොට තමයි ආලේප කරන්නේ. 35 வருடங்கள் ஆகின பின்னர் தான் அவரை அபிஷேகம் பண்ணார். සේවය කරන්න කියලා කිසිම හදිස්සියක් නැහැ. ஊழியம் செய்வதற்கு அவசரம் கிடையாது. සේවය කරන්න අපි කොහොමද ඉන්න ඕන? එකපාරට ඉන්න ඕන. ஊழியத்துக்கு எப்படி வரணும்? திடீரென வர வேண்டும். එකපාරට දේවල් කරන්න ඕන. எல்லாமே திடீரென நடக்கும். එකපාරට හැමදේම මල් පිපුණා වගේ වෙන්න ඕන. எல்லாம் பூ எப்படி பூக்குறதோ அந்த மாதிரி நடக்கும். යෝෂුවා ඊළඟ නායකත්වය ගන්න සෑහෙන කාලෙ ට්‍රේනින් ගන්නවා. ஆனால் இந்த யோசுவா தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு அதிக வருட காலம் ගොඩක් දේවල් ඉගෙන ගන්නවා. நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். එයා ඇවිල්ලා කවදාවත් ඒක බලාපොරොත්තු වෙලා හිටියේ නැහැ. அதை ஒருபோதும் அவரை எதிர்பார்க்கவில்லை. එයා තමන්ට තිබ්බ වගකීම ඉෂ්ට කරන් ගියා. அவர் தனக்கு இருந்த அந்த பொறுப்புகளை செய்து கொண்டு போனார். තමාගේ වගකීම ඉෂ්ට කරනකොට අනිත් දේවල් තමාව හඹාගෙන එනවා.
தன்னுடைய பொறுப்பை தான் சரியாக செய்யற நேரம் தன்னை හැබැයි අපි අනිත් දේවල් හඹා ගිහිල්ලා වගකීම ඉෂ්ට කරන්නේ නැතිකොට மற்ற காரியங்களை தேடி எங்களுடைய பொறுப்பை விடுகிற நேரம் වගකීම සිද්ධ වෙන්නේ නැහැ. எங்களுடைய பொறுப்பு செய்வதை ලැබෙන්න ඕන දේවල් ලැබෙන්නේ නැහැ. எங்களுக்கு கிடைப்பதும் இல்லாமல் போய்விடும். මේ ආලේපය දරාගෙන இந்த அபிஷேகத்தை அவர் எடுத்துக்கொண்டு ඒ පාඩු හිටියා. அதுவும் பேசாமல் இருந்தார். කවදාවත් දකලන්න ගියේ නැහැ. ஒரு நாள் கூட அதை மீறி හදිස්සියුන්නේ නැහැ. அவசரப்படவில்லை. පාඩු හිටියා. பேசாமல் இருந்தார். මෝසේ යනවා දිවිතිය කතාව 37 වෙනි පරිච්ඡේදය යන්න. உபாகமம் 34வது அதிகாரம் 34வது அதிகாரத்தோடு மோசேயுடைய கதை முடிய போகிறது. මෝසෙස්ට අවුරුදු 120යි මෝසෙස්ගේ කතාව එතනින් හමාරයි. 120 வயதிலே மோசேயுடைய கதை முடிகிறது. කවුද අනිත් නායකයා? அடுத்த தலைவர் யார்? ලක්ෂ 25කට කවුද නායකයා? 25 லட்சம் பேருக்கு தலைவர் யார்? ලක්ෂ 25ක සැකේ අවුරුදු 40 දී නැති වුණා. அந்த 40 வருடங்களாய் வந்த அந்த தலைவர்களுடைய காலம் முடிந்தது. තවත් අලුත් සෙනගක් ආවේ. இப்போ ஒரு புதிய சமுதாயம் உருவாகி මේ අලුත් සෙනග இந்த புதிய சமுதாயம் හරයි යන්නේ කවුද? යෝෂුවා. யார் கொண்டு போவது හැබැයි යෝෂුවාගේ தேசத்துக்கு? නායකත්වය එනකොට ஆனா யோசுவாவுக்கு தலைமைத்துவம் வருகிற நேரம் එයා බය වුණා. அவர் பயந்தார். එයා ආසුනේ නැහැ. அவர் விருப்பப்படவில்லை. එයා කැමති වුණේ නැහැ ඒක ගන්න. அதை எடுப்பதற்கு அவர் விருப்பப்படவில்லை. එයා බාර ගන්න කැමති වුණේ නැහැ. அவர் பொறுப்பெடுக்க விருப்பப்படவில்லை. තනියම අඬනවා. தனியா அழுகிறார். කන්න බෑ. சாப்பிட இல்ல. මම කොහොමද මේක කරන්නේ? ஐயோ நான் இதை எப்படி මෝසේ செய்ய? කොච්චර දුක් විඳද? மோசே எவ்வளவு එයා கஷ்டப்பட்டார். කොච්චර අමාරු වුණාද? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார். හරිම පීඩාවක හිටිය යෝෂුවා. ரொம்ப ஒரு மன அழுத்தத்திலே இருந்தார் யோசுவா. යෝෂුවා පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ ඉඳලා 8 වෙනි පදේ දක්වා யோசுவா முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை දෙවියන් වහන්සේනවා. දෙවියන් වහන්සේනවා. ஆண்டவர் வருகிறார். දෙවියන් වහන්සේ කතා කරන යෝෂුවට. ஆண்டவர் வந்து யோசுவாவை බය වෙන්න பேசுகிறார். එපා. பயப்படாதே. තැති ගන්න එපා. ධෛර්යමත් වෙන්න. தைரியமாயிரு. මගේ දාසියා වූ මෝසෙස්ගේ වචනය නුඹ සිහි කරන්න. என்னுடைய மோசேனுடைய வார்த்தைகளை நீ நினைவு கூறு. ඒක රාතවල් කියවන්න. அதை இரவும் பகலும் தியானி. රාතවල් මෙනෙහි කරන්න. அதை இரவும் பகலும் தியானி. එතකොට නුඹට සුභ සිද්ධ වෙනවා. அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். එතකොට මෝසෙස් යන්න ගියේ දේශයට යන්න පුළුවන්. அப்ப நீ மோசே சொன்ன அந்த தேசத்துக்குள்ளாக நீ போக முடியும். ඒක අත්පත් කරගන්න පුළුවන්. அதை கைப்பற்ற முடியும். දෙවියන් වහන්සේ කිව්වේ නෑ යෝෂුවට. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லவில்லை. ආස්කම් වෙන්න යනවා. அற்புதங்கள் நடக்கும். පුදුම දේවල් වෙන්න යනවා. புதிய காரியங்கள் நடக்கும். අරගෙන තමයි මේකෙන් තමයි මේ දේශයට යන්න පුළුවන් කියලා කිව්වේ නෑ. அப்படி அதன் மூலமாய் தான் இதன் மூலமாய் தான் நீ தேசத்துக்கு போகலாம் என்று சொன்னார். යෝෂුවා 1:8 මොනවද කියන්නේ? யோசுவா முதலாவது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது? මෝසෙස් ලියපු ව්‍යවස්ථාව මෙනෙහි කරන්න. இந்த மோசே எழுதின நியாய பிரமாணத்தை இரவும் பகலும் தியானி. යෝෂුවා නායකයෙක් කෙරුවේට මොකක්ද මොකද ඉස්සෙල්ලාම කරන්න පටන් ගත්තේ? இந்த யோசுவா தலைவனாக வந்து என்ன முதலாவது செய்கிறார்? මේක ඔක්කොම හොඳට ඇතුළට ගන්න පටන් ගත්තා. இந்த நியாய பிரமாணத்தை தன் உள்ளே உள்வாங்கிக் கொண்டார். ගෝලිය නායකයොත් එක්ක ඉන්න නම් அந்த சீஷர்கள் தங்களுடைய தலைமைத்துவத்தோடு இணைந்து සභාව නායකත්වයත් සමග ඉන්න නම් ஒரு சபை தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்க வேண்டும் என்றால் මේක ඇතුලේ ඉන්න ඕන. இந்த நியாய பிரமாணத்துக்குள்ளே මේක ඇතුලේ ජීවත් වෙන්න ඕන. இந்த நியாய பிரமாணத்துக்குள்ளே வாழ මේකට வேண்டும். කොහෙද වෙලාවක්? அதுக்கு எங்கே நேரம்? මේක කොහෙද කියවන්න දෙන්නේ? இதை எங்கே வாசிக்கிறது? දේශන අනන්ත ප්‍රමාණව අහනවා. பிரசங்கங்கள் වචන ගැන අහනවා. வசனத்தை குறித்து கேட்கிறோம். කියවපන් කියලා කියනවා. வாசிங்கன்னு අර சொல்றாங்க. අර සබ්ජෙක්ට් එක කරනවා. அந்த சப்ஜெக்ட் මේ செய்வாங்க. ක්ලාස් එක කරනවා. அந்த கிளாஸ் செய்வாங்க. මේකේ විදිහට කොහෙද ජීවත් වෙන්නේ? இதன்படி எங்கே வாழ்வது? හැබැයි යෝෂුවට ශක්තිමත්ුනේ මොකද්ද? ஆனால் யோசுவாவுக்கு ஒரு உறுதியை பெறுவதற்கு காரணம் எதுவா இருந்தது? වචනය. வசனம். ඔව් වචනේ අතහැරියේ නෑ. அவர் வசனத்தை விடவில்லை. වචනේ තුල ජීවත් වෙන්න පටන් ගත්තා. வசனத்துக்குள்ளாக வாழ்ந்தார். අවුරුදු 28ක් 28 வருடங்கள் සේවය කරනවා. ஊழியம் செய்தார். මොනවද සේවය කරන්නේ? என்ன ஊழியம்? මෝසෙස් වගේ හස්කම් කරා. மோசே மாதிரி அற்புதங்கள் මෝසෙස් செய்தார். රතු මුද බෙදුවා. மோசே செங்கடலை பிளந்தார். මෙයා යෝර්දාන් ළඟ බෙදුවා. ஒரு யோர்தான் நதியை பிளந்தார். මෝසෙස් අවුරුදු 40ක් ඒ ජනතාව අරගෙන ආවා. 40 வருடங்கள் மோசே அவரை ஜனங்களை எடுத்துக்கொண்டு வந்தார். මෙයා අවුරුදු 28ක් ඇවිල්ලා ඒ ජනතාව පොරොන්දු දේශයේ ඊශ්‍රායලේ සෙටල් කරවුවා. அந்த 28 வருஷத்துக்குள்ளாக யோசுவா அந்த தேசத்துக்குள்ளாக ஜனங்களை குடியமர்த்தினார். ඒ ජනතාව ඔක්කොම සෙටල් කරලා அந்த ஜனங்களை எல்லாம் குடியமர்த்தி යුද්ධ නැති කාලෙකදී அந்த யுத்தம் இல்லாத காலத்திலே මැරෙන්න ළඟයි. அவர் மறைப்பதற்கு මැරෙන්නේ අවුරුදු 110 දී.
110 வயதிலே அவர் இறந்து போகிறார். බයිබලයේ ඒක පැහැදිලිව කියනවා. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 42 දී මෝසෙස් එක්ක ජොයින්ට් වුණා. 42 வயதிலே மோசேயோடு இணைந்தார். 40ක් මෝසෙස් එක්ක හිටියා. 40 வருடங்கள் மோசேயோடு இருந்தார். 28ක් சேவை කරා. 28 வருஷங்கள் ஊழியம் செய்தார். යෝෂුවා 24 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදයේ මෙන්න මෙහෙම කියනවා. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. මොකක්ද කිව්වේ මරණ මොහොතේ? என்ன சொன்னேனா சேவை අවසානයේදී. ஊழியத்தின் கடைசியில கூட 24:15 24:15 கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாய கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடியேறலாகிய எமோரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ස්වාමීන් වහන්සේට සේවය කියන්නේ උඹලාට නරකව පෙනේන. ගංගා එගොඩ සිටින නුඹලාගේ පියවරුන් සේවය කළ දෙවිවරුන්ට හෝ නුඹලා වාසය කරන දේශයේ සිටින අමෝරයන්ගේ දෙවිවරුන්ට හෝ නුඹලා සේවය කරන්න කැමති කාටද කියලා අදම තෝරා ගන්න. එහෙත් අපි නම් මමද මාගේ පවුලද ස්වාමීන් වහන්සේට සේවය කරුමයි කිව්වේය. යෝෂුවා මොනවද අන්තිමේට කියන්නේ? யோசுவா கடைசியாக என்ன சொல்றார்? ඊශ්‍රායල් රට සෙටල් කරලා පදිංචි කරලා ඔක්කොම ඉවර වෙලා කියනවා. இந்த கோத்திரங்களை எல்லா கோத்திரங்களையும் குடியமர்த்தி விட்டு சொல்லுகிறார். මට දුන්න වගකීම් මං කරා. என்னுடைய பொறுப்பை நான் செய்தேன். ජීවමාන දෙවියන් වහන්සේ ඔබට සම්මුඛ කරලා දුන්නා. ஜீவன் உள்ள ஆண்டவரை உங்களுக்கு அவரை குறித்து சொன்னேன். කැමති නම් එයාත් එක්ක ජීවත් වෙන්න. முடியும் என்றால் அவரோடு வாழுங்கள். නැත්තම් මේ ගඟෙන් එහාට ගිහිල්ලා අන්‍ය දෙවිවරුන් නමස්කාර කරලා විනාශ වෙලා යන්න පුළුවන්. இல்லாவிட்டால் இந்த நதிக்கு அப்புறம் போயிட்டு அந்நிய தேவர்களை ඔය කට්ටි මොනවා කරලා විනාශ වෙලා ගියත් நீங்கள் என்ன செய்து அழிந்து போனாலும் මම නම් நானா මගේ පවුලත් එක්ක நானும் என் வீட்டாருமோ දෙවියන් වහන්සේට තමයි සේවය කරන්නේ. கர்த்தரையே சேவிப்போம். ඒ කියන්නේ அதாவது බහාර්යාව වෙන ඇදහිල්ලා மனைவி வந்து வேறு යෝෂුවා වෙන ඇදහිල්ලා யோசுவா வேறு விசுவாசம் ළමයිට එක වෙන ඇදහිල්ලක් නෑ. பிள்ளைகள் ஒரு வேறு விசுவாசம் අද නායකයන්ගේ ගෝලයන්ගේ පවුල් කොහමද? தலைவர்களுடைய சீஷர்களுடைய குடும்பங்கள் எப்படி? ගෝලයා වෙන ඇදහිල්ලා சீஷர்கள் வேறு ஒரு බහාර්යාව වෙන ඇදහිල්ලා மனைவி ஒரு வேறு விசுவாசம். ළමයි දෙවියන් වහන්සේම දන්නේ. இந்த பிள்ளைகள் தேவனை குறித்து கூட ළමයි தெரியும். දන්නේ දෙවියන් වහන්සේ කවුද? பிள்ளைகள் කොහොමද යාඥා கேக்குறாங்க කරන්නේ? எப்படி ஜெபிப்பது? කොහොමද බයිබලේ කියවන්නේ? எப்படி பைபிள் මොකද வாசிப்பது? කොහෙද අපි යන්න යන්නේ? நாங்க எங்க போக போகிறோம்? මොනවද දන්නේ? ஒண்ணுமே தெரியாது. හැබැයි යෝෂුවා අන්තිම අවස්ථාවේ කියන මුළු රටටම නායකයෙක් ඇටින් සාක්ෂිමත්ව ஆனால் அந்த முழு தேசத்துக்குமே ஒரு சாட்சியா யோசுவா சொல்லுகிறார். මම පුළුවන් දේ ඉෂ්ට කරවුවා. என்னாலே முடிந்ததை நான் செய்தேன். තීරණය ඔබ අතේ. உங்கள் தீர்மானம் உங்கள் கையில். කැමති නම් දෙවියන් වහන්සේ අදහන්න. விருப்பம் என்றால் தேவனை නැත්තම් நமஸ்காரம். යන්නේ එහා පැත්තට යන්න පුළුවන්. இல்லாவிட்டால் நதிக்கு அப்புறம் போகலாம். හැබැයි මම දෙවියන් වහන්සේ අතරින්නේ. ஆனால் நான் தேவனை கைவிட மாட்டேன். ප්‍රේමවන්තයනි. அன்பானவர்களே, මේ අවුරුදු 28ක් සේවය කරපු මිනිසයා. இந்த 28 வருடங்கள் ஊழியம் செய்தவர், එයාට කිසිම නමක් නැහැ. அவருக்கு ஒரு பேர் இருக்கவில்லை. එයාට ගෞරවාන්විත නාමයක්. அவருக்கு ஒரு கௌரவ பேர் එයා இருக்கவில்லை. දෙවියන් වහන්සේගේ ලොකු ලොකු දේවල් බලාපොරොත්තු වුණා. ஆண்டவரிடம் பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்க்கவில்லை. දෙවියන් වහන්සේ යාට යෝෂුවා පොතේ කොහොමද නැවත ඉස්සරලාම කතා කරන්නේ? யோசுவா புத்தகத்தில் எப்படி ஆண்டவர் அவரோடு பேசுகிறார் தெரியுமா? මෝසෙස්ගේ වැඩකාරයා. மோசேயின் ஊழியக்காரர். කවදාකවත් දෙවියන් වහන්සේ කිව්වේ නැහැ මගේ දාසයා කියලා. කවදාකවත් දෙවියන් වහන්සේ කිව්වේ නැහැ යෝෂුවාට මේ මගේ දාසයා කියලා. யோசுவாவை பார்த்து என்னுடைய தாசன் என்று சொல்லவில்லை. සේවය එච්චර අමාරුවෙන් කරලා ඒ ගෞරවාන්විත දෙවියන් වහන්සේගෙන් හම්බුනේ නැහැ. அவ்வளவு ஊழியம் செய்தும் அந்த பேர் கிடைக்கவில்லை. හැබැයි කොයි වෙලෙත් දන්නවද හම්බෙන්නේ? ஆனால் எப்பொழுது தெரியுமா அந்த பேர் கிடைக்கிறது? කියවන්නේ යෝෂුවා පොතේ 24 24வது அதிகாரம் 29வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணமடைந்தார். මේ කාරණාවට පසු ස්වාමීන් වහන්සේගේ මෙහෙකරු නූන්ගේ පුත්‍ර යෝෂුවා 110 අවුරුදු වයස මලය. මොකක්ද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? ඒ කාරණා සම්පූර්ණ වුණාට පසු இந்த காரணிகள் எல்லாம் சம்பூர்ணமானதுக்கு பின்னர் මෝසෙස්ගේ වැඩකාරයා කියලා කියන්නේ மோசேயினுடைய வேலைக்காரன் என்று சொல்லல, දෙවියන් වහන්සේගේ දාසයා. தேவனுடைய ஊழியக்காரன். අපි ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ සේවය කරන්න පුළුවන්. நாங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். අපි නායකයෝ යටතේ ගෝලිය වගේ ඉන්න පුළුවන්. நாங்க தலைவர்களுக்கு கீழே சீஷர்களாக අපි இருக்கலாம். බලාපොරොත්තු මොනවද? எங்களுடைய எதிர்பார்ப்பு මට என்ன? අරක ලැබෙන්න ඕන, මට මේක ලැබෙන්න ඕන කියලා. எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும். හැබැයි ஆனால் දෙවියන් වහන්සේ අන්තිම වෙනකත් ඉන්නේ නැහැ. ஆண்டவர் கடைசி வரைக்கும் මිනිස්සු හදිස්සි වෙලා දේවල් තියා ගන්නවා. ஜனங்கள் அவசரப்பட்டு காரியங்களை வைத்து මම අරයා කියලා පෙන්වන්න හදනවා.
நான் இப்படிப்பட்டவன் என்று காட்ட මම මෙයා කියලා පෙන්නන්න හදනවා. நான் இப்படிப்பட்டவன் என்று காட்ட முயற்சிப்பேன். හැබැයි යොෂුවට දිව්‍යන් වහන්සේගේ දාසයා දිව්‍යන් වහන්සේගේ මිනිසයා කියන අන්වර්ථ නාමය හම්බුනේ මේ මරණ වෙලාවේ. தேவனுடைய தாசன் என்கிற பேர் யோசுவாவுக்கு கிடைத்தது வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி. ඒක තමයි පවුල් තුමා කිව්වේ පිලමුන්ට තිමෝතියසට அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கும் பிலமோனுக்கும் சொல்கிறார், හේවායෙක් වෙන්න. நீ ஒரு சேவகனாக இல்லாட்டி ஒரு தளபதியாக இரு. ඒ හේවායෙක් නැත්තම් යුද සෙවලෙක් වෙන්න ඇවිල්ලා නිකම් නෙමෙයි. நீ போர் சேவகனாக வருவது சும்மா அல்ல. දෙවියන් වහන්සේත් එක්ක ශක්තිමත් වෙලා ஆண்டவருக்குள்ளாய் பலப்பட்டு වචනේ ඉඳලා வசனத்தில் இருந்து තමන්ගේ නායකයාගේ දර්ශනය ආරක්ෂා කරගෙන தங்களுடைய தலைவர்களுடைய அந்த தரிசனத்தை கைப்பற்றிக் கொண்டு දෙවියන් වහන්සේත් එක්ක ஆண்டவரோடு අවසානයේ කරා දුවන්න. கடைசி வரை போவது. සභාව නැගී සිටිනවා. நாங்கள் சபையாக எழுந்து